கைஸ் உங்களுக்காக பேட்டை மூவி அண்ட் சண்டே பர்சல் மூவி டாக்டர் இருக்கேன். பேட்டையாக இருக்கலாம்ங்கிற மாதிரி பாட்டுலாம் April 14 உங்களோட பேட்டைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி விஷ் பண்ண சொல்லியிருந்தீங்க. நான் விஷும் பண்ணிட்டேன். ஹாப்பி பேட்டை சிஸ்டர். அப்புறம் April 16 உங்களோட சன்னுக்கு 8வது பேட்டேங்கிற மாதிரி ஆரோன் பேபிக்கு பேட்டேங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சிஸ்டர். ஜேகே டாப்பா வச்சபடி ஒரு காமெடி மூவி கொடுக்க சொல்லியிருந்தீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுறா, நான் கண்டிப்பாக ஒரு காமெடி மூவியை ரெடி பண்ணி போடுறேன். காமெடி மூவினா கொஞ்சம் ஸ்டோரி லைன் எனக்கு தேவை. நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி போடுறேன், எனக்காக வெயிட் பண்ணுங்கள். ஹாப்பி பேட்டே ஆரோன். ஓகேயா, லிட்டில் பேபிக்கு எல்லாருமே விஷ் பண்ணுங்கள். ஹாப்பி பேட்டே ஆரோன். அப்புறம் என்கிட்ட ஒரு சிஸ்டர் உங்களோட ஃப்ரெண்டுக்கு April 16 பேட்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி டேக்குக்கும் யோமினுக்கும் மூவி கேட்டிருந்தீங்க. அதில் வீமின் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக பிரிஞ்சிருக்கிற மாதிரியும், அப்புறம் சுகாவும் ஜங்குக்கும் வீமினை சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரியை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கேட்டுட்டு இந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணு. ஓகேடா. அப்புறம் April 15 உங்களோட பேட்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி யூமினுக்கு மூவி கொடுக்க சொல்லியிருந்தீங்க. சுகாவை டாப்பாக வச்சபடி இதுலேயும் டேக்குக்கு யூமனை வச்சு தான் இந்த மூவியை ரெடி பண்ணியிருக்கேன்டா. சுகாடா இதில் டாப். ஓகேயாடா, கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் தனியாகவே யூமினுக்கு நான் ரெடி பண்ணி போடுறேன். டைம் மட்டும் கொஞ்சம் கொடு ப்ளீஸ், கோவப்படாடா. ஓகேயா சிஸ்டர். இந்த வீக்கில் பேட்டை கொண்ட எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. சேஃப் அண்ட் கேர் ஹெல்த்தாக இருக்கணும்னு விஷ் பண்ணுறேன். சேஃப்டியை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அப்படியே நம்ம இந்த மூவிக்குள்ளப்பெல்லாம் நான் பேசுகிறப்ப ஏதாவது பெயிண்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் குட்டியாக ஒரு இன்ட்ரோ பாட்டுருவோம். இதில் ஜிமினாவும் ஜேகேயும் பிரதர்ஸாக இருப்பாங்க. நம்ம டே ஒரு கம்யூனிசி வார்டோடு அவர் இருக்கிற கண்ட்ரியில் நம்பர் 1 பிஸ்னஸ் மாதிரி. நம்ம சுகா போலீஸ் ஆஃபீஸர். ஓகேடா, இந்த அளவுக்கு மட்டும் இன்ட்ரோ போடும். இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஓகே, ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே இப்போ நம்ம யூமினை தான் காட்டுது. ஆல்ரெடி நம்ம யூமினுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஓகேயா, இப்போது நம்ம யூமினோட ஹவுஸில் நம்ம ஜிமினாடா நம்ம சுகா ஒர்க்கை முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக அப்படியே ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ராகிற மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு சுகாவை பேக்கப் பண்ணபடி, இன்றைக்கி என்ன போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப ஹெவி ஒர்க்காக உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கிட்ட கேட்க, நீ இவ்வளோ நேரம் ஒர்க்கு பின்னாடி தான் மறைஞ்சிருந்தியா அப்படிங்கிற மாதிரி பேக் சைடில் இருக்க ஜிமினாவை புஷ் பண்ணி சுகா அவருக்கு ஃப்ரெண்ட் சைடாக இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுக்கிற மூமெண்ட்டுக்கு ஜிமினா அப்படியே ஸ்மைல் பண்ணபடி சுகாவை நோட் பண்ணபடி, இன்றைக்கி என்ன டேங்கிறத மறந்துட்டியா நீ? நான் எவ்வளோ ஹவர்ஸாக உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா அப்படியே நம்ம சுகாவை நோட் பண்ணால், எனக்கு எப்படி பேபி இந்த டேயை மறக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கிஸ் தான் பண்ணுறாருன்னு பார்த்தா நம்ம ஜிமினா அப்படியே 2K செஞ்சுட்டாரு. இந்த பொசிஷனில் நேராக பெட்ரூம் கூட்டிகிட்டு வந்தா, என்ன டேரெக்டாக பெட்ரூம் கூட்டிகிட்டு வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா சுகாவை அடிக்க, இன்றைக்கி மேரேஜ் டேட்டு நைட் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்காக உங்ககிட்ட நிறைய டைட்டை வேஸ்ட் பண்ணிவிட்டு பிசி டைட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணணும், டேரெக்டாக இறங்கிடலான்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா கிட்ட டேட்டிக்கு மேலே டேட்டியாக பேச சுகாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, போ சுகா, நான் மேரேஜ் ஆனிவர்சரி அந்த மொமெண்ட்டில் ஏதாவது எனக்கு கிஃப்ட் கொடுப்பேன், ஏதாவது கொஞ்சம் சாஃப்டாக பேசுவேன்னு நினச்சா ஒன்று எப்போ பார்த்தாலும் ப்ளே பண்ணுற மாதிரியே ப்ளே பண்ணுறதுலே இருக்கிறான். பொறுக்கி உன்னெல்லாம் யாராவது போலீஸ்ன்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பயங்கரமாக நம்ம ஜிமினா திட்டிட்டு அப்படியே எழுந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி எழுந்து நிற்கிறாருன்னா ஹாப்பிலேயோ ஷைலேயோ இல்லை, டென்ஷனில் நிற்கிறாரு. இவனுக்கு பாட்டியா மார்னிங்லேருந்து இவனுக்காக நம்ம என்னெல்லாமோ ரெடி பண்ணி எப்படிலாமோ அவனை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஃபுல் ஹார்ட் ஒர்க்கையும் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ஒரு ஹேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி நமக்கு டேடாவது மேரேஜ் ஆனிவர்சரிங்கிறது சொல்லலாம்ல. எப்படி பேசுகிறான் பாரு, வந்தவொடனே அவன் போட்டு ப்ளே பண்ணுறது தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு ஜிமினா. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஜிமினாவை பேக்கப் பண்ணபடி கிரிப்பாக நம்ம சுகா பிடிச்சிட்டு, ஏன் பேபி இந்த மாதிரி கோவப்படுற, எனக்கு தெரியும், எனக்கு இன்றைக்கி மார்னிங்கே தெரியும் இன்றைக்கி நம்மளோட மேரேஜ் ஆனிவர்சரின்ட்டு. உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகணுன்னு தான் எனக்கு ஆசையாக இருந்துச்சு. பட் என்ன பண்ண, அதுக்கான டைம் கிடைக்க மாட்டேங்குது. உன்னோட ஹஸ்பண்ட் ஹையர் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கானே, எனக்கு நிறைய ஒர்க் கொடுக்குறாங்களே, ஒர்க்கை பார்க்கவாங்கிற மாதிரி திங்க் பண்ணால் நான் ரொம்ப டயர்டாகிறேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ சும்மா ட்ராமா பண்ணிகிட்ருக்காத, நீ ஏமாற்ற
தள்ளிப்போ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜிமினா சுகா பிடிச்சி தள்ளனா சுகா அப்படியே நம்ம ஜிமினா முன்னாடி நீல் டவுன் போட்டபடி அப்படியே ஒரு ரிங் பாக்ஸை ஓப்பன் பண்ணி நம்ம ஜிமினா கிட்ட வந்து சாரி சொல்லிவிட்டு நான் இந்த டேக்கு நான் மார்னிங்கே உனக்கு கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும், நான் மறந்துட்டேன், என்னோடய சாரி அக்செப்ட் பண்ணி இந்த ரிங்கை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாரி ஜிமினாட்ட இந்த மாதிரி பேசுவாரா. அந்த மாதிரி பேசுகிறது கேட்டு ஜிமினா ரொம்ப ஹாப்பியாகி எனக்கா ரிங்கை வாங்கிட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற மாரி சொல்லவும் டக்குனு இந்த ரிங் பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒன்றும் இல்லை. இதை பட்டு நம்ம ஜிமினா இன்னும் காண்டாகி சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஜிமினா கட்டுனா ஜிமினா இந்த மாதிரி கட்டிட்டு அடிக்க வர மூமெண்ட்டுக்கு ஜிமினாவோட லிப்பில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு ஏண்டா டென்ஷன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட ஃபிங்கரில் அப்படியே அந்த ரிங்கு வேர் பண்ணுவார். அந்த மாதிரி வேர் பண்ணால் ஜிமினா அப்படியே ரொம்ப ஹாப்பியாகி சுகாவை டைட்டாக ஹக் பண்ணா. அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொல்ல என்னாச்சு சுகா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். சேச்சா நீ பாசத்தில் டைட்டாக ஹேக் பண்ணல, அதான் எனக்கு கொஞ்சம் வலிச்சிருச்சு அப்படிங்கிற மாரி சொன்னால் ஜிமினா அவளால் நம்ப முடியல. நீ என்னை ஏமாட்டுவ, முதல்ல ஷார்ட்டாக ரிமூவ் பண்ணு அப்படிங்கிற மாரி வேகமாக ஷார்ட் பட்டனை ரிமூவ் பண்ணால் இன்றைக்கி நம்ம சுகா வந்து எனிமிஸில் ஒரு பர்சன்ட்டை பிடிக்கிறதுக்கு தான் போயிருந்துருப்பார் போலீஸ் ஆஃபீஸரில். அந்த இதில் பிடிக்க போன பிளேஸில் கொஞ்சம் ஃபைட் ஆகிருந்துருக்கும். அந்த மூமெண்ட்டில் நம்ம சுகாவோட ஹிப்பு கிட்ட, அதாவது பேக் சைடு முடுகு ஹிப்பு அந்த பிளேஸ் கிட்ட கரெக்டாக அடிபட்டுருக்குது. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா ரொம்ப ஷாக் ஆகி இன்றைக்கி நம்மளோட மேரேஜ் ஆனவர்சரி இந்த மாதிரி பாடியில் அடிபட்டுட்டு வந்துருக்கேன், இந்த மாதிரி அடிபட்டிருக்கு, நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகாமல் நேரம் எங்கேயா வந்தனுங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜிமினா க்ரை பண்ணி அழலாம் ஆரம்பிச்சிருவார். ஏன்னா அது எப்படி சொல்கிறது, ஒரு நைஃபை வச்சு கோடு போட்டால் எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த கட் பண்ணியிருக்க பிளேஸு லைட்டாக நைஃப் கட் ஆகிட்டு விட்ட மாதிரி இருக்குது. அதில் லைட்டாக பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கிறத பார்த்து ஜிமினா பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருவார். தேம்பி அழ ஆரம்பிச்சிருவார். நீ ஏன் சுகா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிற, எதுக்காக சுகா இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுற, நீ நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாமே, எதுக்காக ஹவுஸுக்கு வந்து இந்த மாதிரி இந்த பொசிஷனில் எதுக்கு என்கிட்ட வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எதுக்கு சுகா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக க்ரை பண்ண போய்ட்டு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து நம்ம சுகாவோட அந்த அடிப்பட்ட பிளேஸ்லலாம் ஆயில்மெண்ட் போட்டு அப்ளை பண்ணி வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசினோம். சுகா அப்படியே இப்படி பதட்டத்தில் பேசிகிட்டு இருக்கு. ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு பெட்டில் பொறுமையாக உட்கார வச்சுட்டு இங்கே பாரு, அது ஜஸ்ட்டு லைட்டாக தான் பட்டிருக்கு, எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாகலை, நீ தான் இப்போ மெடிசன் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அதெல்லாம் முடியாது, நீ இப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு வா, நான் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக நான் காட்டுவேன், டாக்டர் சொன்னதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரீ பண்ணி விடுவேன், வா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே தேம்பி அழுறதை பார்த்துட்டு சுகாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி டாக்டரையே கால் பண்ணி ஹவுஸுக்கு வர வச்சுட்டாரு. அதாவது சிவாவோட ஃப்ரெண்டு. அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகப் கரெக்டாக உள்ள என்ட்ராகி ஏன்டா அவசரமாக வான்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகப் உள்ள என்ட்ரானா அது என் ஒய்ஃப்க்கு தான் பெரிய பிரச்சனை, என்னோடய ஹிப்புக்கிட்ட அடிபட்டிருக்குதுல, அதில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஷார்ட்டை தூக்கி காட்டினா இதான் மெடிசன்லாம் அப்ளை பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஜிமினாடா இல்லை நல்லா செக் பண்ணி பாருங்கள், சுகாவுக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நான் சும்மா ஒரு இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறேன்டா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா கொஞ்சம் ஒரு மாதிரி சென்சிட்டிவான கேரக்டர் மாதிரி நடந்துக்கிறது ஜேக்கப்புக்கு தெரியும், சுகாவுக்கு தெரியும். ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப எமோஷ்னலான ஒரு பர்சன்ட். அந்த மொமெண்ட்டுக்கு ஃபேக்காக இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரியே நம்ம ஜேக்கப் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ட் பண்ணியாச்சு, சுகாவுக்கு நீ ஒன்றும் ஆகாது, நிஜமாலும் தானே அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி பேசிட்டு சுகா வந்து டைட்டாக ஹக் பண்ணப்படி இனி உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு ஹயாங் சொல்லிட்டார்ல, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொன்னால் இவ்வளோ நேரம் நான் கட்டுனேன் அதெல்லாம் உனக்கு கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தேங்க்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பை நோட் பண்ணிவிட்டு ஜேகப் அங்கே இருந்து கிளம்பு வர அந்த மாதிரி கிளம்புனா இந்த மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்குற ஜிமினாவோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணப்படி எனக்கு மேரேஜ் ஆனிவர்சரி நைட்டு முழுக்க அப்படிங்கிற மாரி சொன்னால் உனக்கு அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு அடியா பேபி, நான் என்னெல்லாமோ திங்க் பண்ணி என்னெல்லாமோ மைண்ட் செட்டில் நான் உள்ள என்றானே தெரியுமா, இப்படிலாம் என்னோடய ஃபீலிங்ஸ்க்கு ஆனால் போடாத அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜிமினாவோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணால் வேண்டாம் சுகா உனக்கு அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாரி திரும்பவும் சொல்லுவார். என்ன மாதிரி சொன்னால் உங்ககிட்ட இதுக்கு மேலே பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவை பெட்டில் புஷ் பண்ணபடி ஜிமினாக்கு மேலே கூப்பிட்றான்னா சுகா உனக்கு ரொம்ப பெயின் ஆகும், எனக்கு பெயின் ஆகுதா உனக்கு பெயின் ஆகுதான்னு மட்டும் இப்போ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹியூமன் 2 பேருமே பயங்கரமாக இன்டிமேட்டாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி இன்டிமேட்டாக இருந்தால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் நம்ம ஜிமினா எழுதுக்கல ஃபுல்லாக ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு பில்லோவை ஒர்க் பண்ணபடி.
இந்த மாதிரி ஜிமினா க்யூட்டாக சிலி பண்ணுற மூமெண்ட்டை நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு ஜிமினாவோட ஹேரெல்லாம் அப்படியே ஃபேஸ் முன்னாடி அப்படி ஃபுல்லாக மறைஞ்சி கிடக்கிறத மூவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஜிமினாவோட ஓர்கட்டில் அப்படியே சாஃப்டாக பிக்கிஸ் பண்ணுறாரு. பிக்கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுகா எழுந்து போய் நம்ம ஜிமினாவுக்கான ஃபுட்டு எல்லாத்தையுமே ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்ருக்க சொல்ல சுகா ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேருந்து கால் வருது, அதாவது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. சுகா அந்த காலை பிக் பண்ணிவிட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டான். இந்த மாதிரி ஹையர் ஆஃபீஸர் உங்ககிட்ட 2-3 ஃபைல்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்காராம், அதெல்லாம் கரெக்டாக 10 o'clock அந்த பிளேஸில் நீங்கள் சப்மிட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் சுகா கிட்ட சொன்னான். இன்னும் 10 minutesல நான் அந்த பிளேஸ்க்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைல் பேப்பர்ஸ் உங்களுக்கு அந்த ஃபைல் பேப்பர்ஸை அப்படியே ஹேண்ட்ஸில் எடுக்கிறாரு. ஹேண்ட்ஸில் எடுத்துகிட்டு ஜிமினாவை நோட் பண்ணுறாரு. ஜிமினா கிட்ட க்ளோஸை ஜிமினாவோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி பேபி பேபி நான் உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், குயிக்காக எழுந்து போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு திரும்பவும் குயிக்காக ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் ஏன்னா நைட்டு இன்றைக்கும் பல ரவுண்ட்ஸ் இருக்குதுல்ல அடுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம சுகா கரைச்சா சுகா அங்கேருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா அப்படியே நம்ம சுகா வடித்தா ஜிமினோட ஃபோர்கெட்டில் கேஸ் பண்ணபடி ஃபுட்டாக சாப்பிடாமல் இருந்துடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த 2 ஃபைல்ஸ் பேப்பர்ஸ் 2 ஃபைல் பேப்பர்ஸை ஹேண்ட்ஸில் எடுத்தபடியே கண்டிப்பாக இந்த ஃபைல் பேப்பரை நான் சீக்கிரமாகவே சப்மிட் பண்ணிடுவேன், ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகாதுங்கிற மாதிரி அங்கே 2 ஃபைல் பேப்பர்ஸை எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிற பிளேஸில் நம்ம சுகா போகிற காரை இன்னும் 5 கார்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வருது. இந்த மாதிரி கார் ஃபாலோ பண்ணுறதும் சேசிங் பண்ணுற மூமெண்ட்டுக்கு சுகா இந்த ஃபைல் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக அந்த சீனியர் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துருங்கிறதுக்காக நேராக அந்த பிளேஸ்க்கு வந்தால் அந்த பிளேஸில் சுகா கூட அந்த பர்சன்ஸ், அதாவது இந்த ஃபைலுக்கு ஓனர் இருப்பாங்கள்ல, யாரோட இன்ஃபர்மேஷன்லாம் இதில் இருக்குதோ அந்த பர்சன்ஸ் தான் இப்போ இந்த பிளேஸில் அட்டாக் பண்ண வராங்க. இந்த மாதிரி அட்டாக் பண்ண வந்தால் அந்த பிளேஸில் ஃபைட் ஆகுது. ஃபைட் ஆகிற அந்த மூமெண்ட்டில் ஃபைட்டை தான் நம்ம சுகாவால் கண்டினியூ பண்ண முடிஞ்சிச்சு. கரெக்டான டைட்டில் அந்த ஹையர் ஆஃபீஸரை மீட் பண்ண முடியல. இந்த மாதிரி மீட் பண்ண முடியாத அந்த மூமெண்ட்டுக்கு 2 ஃபைல்ஸோட கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்றான்னா அந்த ஆஃபீஸர் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் சொன்னால், ச்சே யாராக இருக்கும் இந்த பர்சன்ஸ், இது ஜஸ்ட்டு பேப்பர்ஸ் தானே, இதில் அப்படி என்ன இருக்கும், நம்மளை வேறு எதையுமே ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் டென்ஷனாக இருக்குதே, இனி எப்போ வருவாங்களாம், ஒரு 1 week கழிச்சு இந்த பிளேஸ்க்கு திரும்பவும் வருவேன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அப்படியே ஒரு 1 week மூவ் ஆன் ஆகுது. இப்போ ஜிமினா சைடை தான் காட்டுது. இப்போ நம்ம ஜிமினா தான் ஃபுட் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையுமே பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு நேராக நம்ம சுகா ஒர்க் பார்க்குற போலீஸ் ஸ்டேஷனுக்கே வராரு. இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வந்தால் நம்ம சுகாடா இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் தான் பயங்கரமாக அங்கே இருக்கிற பர்சன்ஸ்லாம் நோட் பண்ணிவிட்டு, நான் ஒரு ஒர்க்கை கொடுத்தா இந்த மாதிரி தான் கேர்லெஸ்ஸாக பண்ணுவீங்களா, உங்களால் எனக்கு ஹையர் ஆஃபீஸர்கிட்ட ஹெவியாக ப்ரெஷர் ஆகுது, ஒழுங்காக நான் சொன்ன ஒர்க்கெல்லாம் சீக்கிரம் சப்மிட் பண்ணுங்கள், இதுக்கு மேலேயே லேட் பண்ணிங்கன்னா அப்புறம் நான் என்ன மாதிரி உங்கள் எல்லார்ட்டையும் பிகேவ் பண்ணுவேனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஷமா ஹாஸாக பயங்கரமாக தீத்துட்டு இருந்தோம். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம ஜிமினா லஞ்சு கொண்டுட்டு வர மூமெண்ட்டை நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு இவனுக்கு என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக ஜிமினாக்கிட்டே ஜிமினா ரொம்ப ஒரு மாதிரி ஷையாகி ஃப்ளோரா பாட்டப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஃப்ளோரா பாட்டப்படியே நடந்து வர மூமெண்ட்டை சுகா நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜிமினா முன்னாடி வந்துருந்தான். ஜிமினா ஷாக் ஆகி, யானடு இந்த பெல்ட்டை பார்க்க சொல்ல மார்னிங் சுகாவுக்கு நம்ம தானே இதை வேர் பண்ணி விட்டோம் அப்படிங்கிற மாதிரி சுகாவை நிமிண்டு பார்க்குறத விட்டுவிட்டு பெல்ட்டையே போட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி பெல்ட்டையே நோட் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம ஜிமினாவை நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு ஜிமினாவோட ஃபேஸ் அப்படி லைட்டாக கப் பண்ணால் ஃபஸ்ட்டு நம்ம ஜிமினா லைட்டாக பயந்து போய் சுகாவோட ஹேண்ட்ஸை மூவ் ஆன் பண்ணிவிட்டு சுகாவை நிமிண்டு பார்க்குறாரு. என்ன ஃப்ளோரா பாட்டப்படி நடந்து வந்துட்டுருக்க, என்ன பெல்ட்டு நம்ம பெல்ட்டு மாதிரி இருக்குதே, கலெக்டர்லாம் நினச்சியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினாவை கலாய்க்க, சுகா நீடானா, நான் வேறு ஏதோ தேர்ட் பர்சன் நினச்சிட்டேன், நீ இந்த மாதிரியா என்ன பயமுட்டுற, இப்படிலாம் கேட்க போறியா, ஆமாம் என்கிட்ட டைட்டில் எங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பாட்டு கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டான். ஏன் உனக்கு தெரியாதாங்க நான் எதுக்கு இங்கே பண்ணிருக்கேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி இப்போ கூட ஷையான பொசிஷன்லேயே சுகா கிட்ட க்ளோஸாக சுகாவோட ஷார்ட் பட்டனை பிடிச்சி இழுக்கிறாரு. அதோட கொஞ்சம் ஃப்ளிட்டியாக ப்ளே பண்ண ட்ரை பண்ணுவாரா. பக்கத்தில் அந்த ரூமில் இருக்கிற மற்ற ஆஃபீஸர்ஸ் அவ்வளோ விரும்பி நம்ம ஜிமினாவை தான் நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணால், டே உங்களை ஒர்க் பண்ண சொன்னேன்டா, என் ஒய்ஃப் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு உங்களை பார்க்க சொல்லலை,
ஒர்க்கை ஒழுங்காக பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணப்படி இங்கே ரெண்டாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வா என் ரூமுக்கு போகணுங்கிற மாதிரி நேராக சுகாவோட ரூமுக்கு கூட்டுறாரு. நம்ம ஜிமினாடா அப்படியே நம்ம சுகாவை பார்த்த ஹாப்பிலையும் வேகமாக ஃபுட்டில் அப்படியே பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சுகா அப்படி சேரில் உட்காந்துருக்காருன்னா சுகா பக்கத்தில் அப்படி நின்ன பொசிஷன்லேயும் நம்ம சுகாவுக்கு அப்படியே நம்ம ஜிமினா ஃபீட் பண்ணி விட்டுட்ருக்காரு. சுகாவுமே ரொம்ப டென்ஷனில் டிப்ரெஷனில் கட்டிகிட்டு இருந்தவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஜிமினா கொடுக்குற ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருப்பாரா. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தான். ஜிமினாடா அந்த ஃபுட் கொடுக்குற மூமெண்ட்டு செம்ம ஸ்மைல் பண்ணபடி க்யூட்டாகவே கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி ஜிமினா ஃபுட்டை கொடுத்துட்டு இருந்தா சும்மாவே இல்லாமல் சுகா நம்ம ஜிமினாவை க்ளோஸாக இழுத்து டைஸில் உட்கார வச்சபடி, என்ன இன்னைக்கு என்னோடய ப்ளேஸ்க்கே ஃபுட் எடுத்து வந்துருக்க, என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கேட்க, பின்ன மிஸ் பண்ணாமலையா 1 வீக் ஆயிடுச்சு தெரியுமா நீ ஹவுஸுக்கு வந்து. நான் கால் பண்ணால் ஒர்க்குன்னு மட்டும்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒர்க்கு தானே உனக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. என்னை பற்றி திங்கிங் இல்லைல்ல, ஒரு 10 மினிட்ஸாவது என்கிட்ட வந்து பேசணும் உனக்கு தோணலைல்ல. அதான் நீ என்னென்ன தேடி வர்றது, நானே உன்னை தேடி வரலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு, 1 வீக்காக என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா? நான் உண்டேன் பேபி, உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா. இந்த லிப்பை, இந்த நெக்கை, இந்த ட்ரெஸ்ஸை, இந்த ஹிப்பை அப்படிங்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் ஹேண்ட்ஸு கீழே மூவ் ஆனாகிறத பார்த்துட்டு சுகாவோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிக்கிறாரு. டேய் நான் என்ன மாதிரி மிஸ் பண்ணுறது சொன்னால் நீ என்ன மாதிரி மிஸ் பண்ணுறது பேசிகிட்டு இருக்க, இதுவும் ஒரு விதமான மிஸ்ஸிங் தானே அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறத கேட்டு பொறுக்கி இப்படி தாண்டா பேசாதன்னு அப்போவும் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகாவை லைட்டாக அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடிச்சுட்டு, எப்போ பட்டாலும் இந்த மாதிரி பேசாத சுகா, எனக்கு ஒரு மாதிரி ஏன்னா ஷை ஆகுதா, டென்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா அப்படியே ஃபுட் பிளேட்டில் அந்த ஃபுட்டை ஃபீட் பண்ணிக்கிறதுல ஃபுட்டில் விளாடுவோம்ல அந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிட்ட பார்த்துட்டு, ஐயோ ஜிமின் எனக்கு ரொம்ப பசிக்குதே, நீ என்ன ஃபுட்டில் ப்ளே பண்ணி விளாடுற, எனக்கு தர போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டால் கட்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஃபுட்டை எடுத்து ஃபீட் பண்ணி விடுவார். அந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டான். அப்படியே எனக்கு 2-3 கிஸ் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். கிஸ்ஸா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஷாக்கானா, நான்டா சொன்னோம்ல உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்ட்டு, நீ என்ன நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கல்ல, எனக்கு இந்த இடத்துலங்கிற மாதிரி ஃபோர்கெட்டு, ஐஸு, நோஸு, சீக்ஸு எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது, எங்கனாலும் நீ கிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் முடியாது, என்ன ஜிமினி நான் இந்த மாதிரி கேட்குறத கூட தரமாட்டேனுங்கிற அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கேட்டு வரா. டே நீ கட்டுறது டபுள் மீனிங்கே தெரிஞ்சிட போட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகாவோட மவுட்டை க்ளோஸ் பண்ணால், அப்போ எனக்கு கிஸ்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா ஃபேஸை நீட்டு வர அந்த மாதிரி நீட்டான். நம்ம ஜிமினாடாம் என்னோட ஒட்டுமொத்த லவ்வுமே உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி கிஸ் பண்ணால் சுகா அப்படியே ஸ்மைல் பண்ணபடி மறுபடியும் ஃபுட்டை வாங்கி சாப்பிட்றாரு. அப்போது ஒரு கிஸ் ஒவ்வொரு டைம் ஃபீட் பண்ணி விடுவாங்களா, அந்த ஒவ்வொரு ஃபீட்டிங்க்குமே ஒவ்வொரு கிஸ் செம்ம க்யூட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் ஃபீட் பண்ணி விட்ற அந்த மூமெண்ட்டுக்கு அந்த ஒவ்வொரு கிஸ்ஸையுமே ஃபீல் பண்ணபடி ஜிமினாவை டைட்டாக ஹேக் பண்ணபடி ஃபுட்டையும் சாப்பிட்றாரு, கிஸ்ஸையும் வாங்கிக்கிறாரு. இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஹியூமன் 2 பேரும் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தா. சரி அதான் நான் ஃபுட் எல்லாத்தையும் கூப்பிட்டு முடிச்சிட்டோம்ல, எனக்கு டைம் ஆயிடுச்சு, என்னைக்காவது ஹவுஸுக்கு வருவல்ல நீ, கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற மாரி சுகா சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னால், சரி நான் இப்போ உனக்காக டின்னர் இப்போவே போய் ரெடி பண்ணுறேன், உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன் என்ன சுகா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பலாங்கிற மாதிரி கிளம்புனோம். இவ்வளோ நேரம் நீ எனக்கு குட்டல, என்ன நீ உனக்கு வாங்கிக்காம போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ஜிமின் அப்படியே க்ளோஸாக வந்து ஜிமினோட ஃபோர்கெட்டை நம்ம சுகா கிட்ட நீட்டுறாரு. சரி இப்போ கிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி நீட்டு வர அந்த மாதிரி நீட்டினான். ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணபடி சுகா அப்படியே பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறாரு. லிப் லாக் பண்ண பொசிஷன்லேயே சுகா ஜிமினாவை டைஸில் உட்கார வச்சபடி பயங்கரமாக லிப் லாக் பண்ணுவாரா. டே பொறுக்கி ஏன்டா நான் சொல்கிறத நீ கேட்கவே மாட்டேங்கிற, இந்த பிளேஸில் யாராவது டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுறாங்கடா, சுகா விடு லிப்பு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை பயங்கரமாக அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தான். அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணால், நீ போலீஸா பொறுக்கியாடா, என்னடா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, போலீஸுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, முதல்ல ஓ மேலே நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சுகாவை பாட்டு பேசுவார். அந்த மாதிரி பேசுனா, நான் ரெடி கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி பேப்பரையும் பெண்ணையும் எடுக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்தா அந்த பேப்பரை கசக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டு சீக்கிரம் ஹவுஸுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா அங்கே 2 கிளம்புறாரு. இந்த மாதிரி டேஸஸ் அப்படியே ரொம்ப க்யூட்டாக போகுது. ஒரு 1 வீக்கிட்ட மூவ் ஆன் ஆகுது. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் தான்
அண்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இனிமேல் சப்மிட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹையர் ஆஃபீஸர் சுகாவை ரொம்ப பனிஷ் பண்ணி திட்டுறாங்க. இந்த மாதிரி திட்டுற அந்த வேடெல்லாம் கேட்டு ஒரு டென்ஷன்லேயே நேராக சுகா ஹவுஸுக்கு வராரு. இந்த மாதிரி ஹவுஸுக்கு ரொம்ப டென்ஷனில் ரொம்ப லோன்லியாக வராட ஜிமினா நோட் பண்ணிட்டு, என்னாச்சு போலீஸ் ஆஃபீஸர், என்ன இன்னைக்கு ஒர்க்கு ரொம்ப ஹார்டோ, வர சொல்லியே ரொம்ப டல்லாக வரீங்க, ஆனால் பட் நான் உங்களை ஜில்லுன்னு ஆக்குறேன் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்னா அப்படியே வந்து நம்ம சுகாவை டைட்டாக ஹக் பண்ணபடி சுகாவோட சீக்ஸில் ஜிமினா பிக்கிஸ் பண்ணுறாரு. என்ன இன்னைக்கு ஒர்க்கு அதிகமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சுகா கிட்ட கேட்டான். ஆமாம் ஜிமின், ஒரே டென்ஷனாக இருக்குது, கொஞ்சம் பர்சன்ஸ் கூட நான் ஃபைட் வேறு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. கெடும் ஃபைட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினை கொஞ்சம் ஷாக் ஆனா, அது ஒன்றும் இல்லை, நார்மல் ஃபைட்டு தான், மட்ட போலீஸ் ஆஃபீஸர் தான் ஃபைட் பண்ணாங்க, நான் சும்மா தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபைல் பேப்பர் 2 ஃபைல் பேப்பர்ஸ் இருக்குதுல்ல, அதை அப்படியே கொண்டு வந்து பெட்டில் தம்முன்னு போடுறாரு. இந்த மாதிரி போட்டால், என்ன இந்த மாதிரி ஃபைல்ஸை தூக்கி போடுற, அது உனக்கு தேவையில்லையா, இம்பார்ட்டன் இல்லாத ஃபைல் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இந்த ஃபைலால் தான் எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி எதையுமே நோட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஆர்டர் வர, அந்த ஃபைல் அப்படி என்னதான் இருக்கோ, யாரோட இன்ஃபர்மேஷனாக இருக்கோ தெரியல, யாரோட இன்ஃபர்மேஷன்னா ஏதாவது ஒரு கேங்ஸ்டரா, அது சரியாக தெரியல, நிறைய பர்சன்ஸோட இன்ஃபர்மேஷனாக அதில் இருக்குது, அதில் இருக்கிற ஏதோ ஒரு பர்சன்ட்டு தான் இன்றைக்கி அட்டாக் பண்ண வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம சுகா நம்ம ஜிமினா கிட்ட எல்லாத்தையுமே இப்படி பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஜிமினா தான் நம்ம சுகா கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, சரி போலீஸ் ஆஃபீஸர், ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா, போங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, உங்களுக்காக நான் டின்னர் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா அப்படியே ரெஸ்ட் ரூமுக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு டவலாக கொடுக்குறாரு. சிங்களாவா பேபி, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், சிங்கிளாக ஃப்ரெஷ்ஷப் ஆக ஒரு மாதிரி திங்க் ஆகுது, 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஆல்ரெடி நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன், சேர்ந்துலாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரெஸ்ட் ரூம் டோரை நம்ம ஜிமினா க்ளோஸ் பண்ணபடி ஒரு மாதிரி ஷையான ஸ்மைலையும் நேராக கீழே இறங்கி வந்து ஃபுட்டை எல்லாத்தையுமே டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தான். ஜிமினாவுக்கு ஒரு கால் வருது. அந்த காலை பிக் பண்ணி நம்ம ஜிமினா எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்காரு. ஜிமினாவுக்கு ரொம்ப ஹாப்பி, ரியல்லி ஓகே எனக்கு நல்லா புரியுது. சரி, நான் சுகா கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஹவுஸ்க்கு கிளம்பி வந்துருந்தேன், ரொம்ப குட் நியூஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பினஸில் என்ஜாய்மெண்ட்டில் நம்ம ஜிமினா அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். கரெக்டாக நம்ம சுகா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணபடி நிறக்கில் இறங்கி வராரு. ஜிமினா அந்த மாதிரி ஓவர் எக்ஸைட்டில் ஸ்மைல் பண்ணபடி ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்குது. சுகா நோட் பண்ணிவிட்டு நேராக ஜிமினா கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், என் பேபியோட ஃபேஸில் இவ்வளோ ஹாப்பினஸ் வருது, என்ன ரீசன், இவ்வளோ ஹாப்பி ஆகுறேன்னா அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாக தான் இருக்கும், என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஐயோ சுகா உனக்கு தெரியலையா, என்னோடய பிரதர் ஜொங்குக் அதர் கண்ட்ரிக்கு போயிருந்தாமல் அவனோட ஸ்டடியை முடிக்கிறதுக்கு, ஸ்டடியெல்லாம் முடிச்சுட்டு இந்த கண்ட்ரிக்கு வரானா, அது மட்டும் இல்லை அவன் யாரையும் லவ் பண்ணானா, அந்த பர்சன்டா மேரேஜ் பண்ணிக்க போகிறானா, பேரண்ட்ஸ் நம்ம 2 பேருமே ஹவுஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க, இன்னும் ஒரு 3 டேஸுக்குள்ளே ஜங்குக்கும் அந்த பர்சன்ட்டுக்கும் மேரேஜா, ஜங்குக்கோட மேரேஜுக்கு வர சொல்லியிருக்காங்க, லவ் மேரேஜா, ஏன் நீ மட்டும் என்ன மேரேஜ் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமின் அப்படியே நம்ம சுகாவை லைட்டாக கொஞ்சம் டீச் பண்ணபடி ப்ளே பண்ணால். ஆனால் பட் பேபி, நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தானே பேசி டிசைட் பண்ணோம், நான் டேரெக்டாக உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட தானே வந்து பேசினேன், இருந்தாலும் என்கிட்ட லவ் சொல்கிறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ்கிட்ட ஓகே கேட்டுக்கிட்டேன், அதனால லவ் மேரேஜில் நான் இருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதெல்லாம் முடியாது, என்னோட பிரதருக்கு மேரேஜ் ஆக போகுது, அதனால நான் இங்கேருந்து என்னோடய மாமோட ஹவுஸ்க்கு கிளம்பணும், என்னோடய மாம் நெக்ஸ்ட் டே மார்னிங்கே அந்த பிளேஸ்க்கு வர சொல்கிறாங்க, நம்ம அங்கேருந்து கிளம்பலாமே அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சுகா கிட்ட இந்த மாதிரி சொன்னான். ஒர்க் இருக்குடே பேபி, அதெல்லாம் முடியாது போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா க்யூட்டாக நம்ம சுகா கிட்ட கொஞ்சம் ஃபைட் பண்ணபடி ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தான். சரி ஓகே, ஆனால் பட் நான் உன்னை கொண்டு உன்னோட ஹவுஸில் தான் விட முடியும், மேரேஜ் எப்போ நான் உன்னோட ஹவுஸ்க்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபைலை நான் கண்டிப்பாக அந்த எனக்கு மேலே இருக்கிற ஹையர் ஆஃபீஸர்கிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட இந்த மாதிரி பேசினா, என்ன சுகா இந்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா இந்த மாதிரி நம்ம சுகாவை நோட் பண்ணால்,
ப்ளீஸ் பேபி சொன்னால் புரிஞ்சுக்கோ. 3 days கழிச்சு மேரேஜுக்கு நான் பக்கத்தில் இருக்கணும்ல, என்னோடய ஒய்ஃபி பக்கத்தில் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினாவோட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுட் எடுத்து சாப்பிட்றாங்க. ஏன்னா ஜிமினாவோட சிட்டி வேறு, நம்ம சுகாவோட சிட்டி வேறு, அதர் சிட்டி. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம யூமின் 2 பேருமே ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்லீப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. ஜிமினாவை சுகா நேராக ஜிமினாவோட ஹவுஸ்லேயே கொண்டு வந்து விடுறாரு. ஹவுஸில் விட்டுட்டு சேஃபாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவோட ஹவுஸில் விட்டுட்டு நம்ம சுகா ஒர்க் விஷயமா அப்படியே அங்கே வெளியே போனால், யூமின் சைடு இந்த மாதிரி இருந்தால் இப்போ அப்படியே நம்ம டேக்கோக்கு சைடு போயிடுவோம். இப்போ அப்ராடில் தான் காட்டுறாங்க, நம்ம டே சைடை தான் காட்டுட்டாங்க. டே தான் அவரோட கம்பெனியில் சிஓ ரூமில் இருக்கிறாரு. டேக்கு பக்கத்தில் லாரா அனுக்கிறான். என்னட்டையா இந்த கம்பெனி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுறதை விட்டுட்டு என்ன எதையோ திங்க் பண்ணப்படி ஷை ஆகிட்டே இருக்கிறேன். நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு கேட்கலையா என்ன? ஹேட்டையா நான் உங்ககிட்ட தான்டா பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லாரா இந்த மாதிரி டேக்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா அந்த சிஓ ரூம் டோரை புஷ் பண்ணி ஓப்பன் பண்ண வேகிட்டலையே நம்ம ஜொங்குக்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி ஜொங்குக்கு என்ட்ராகிற மூமெண்ட்டை பட்டுட்டு லாரா காண்டாகி, ஹே மேனஸில் நான் பாட்டுக்கு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ராகிற அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கப்பட்டு லாரா இந்த மாதிரி லாராட்டுட்டுனா நம்ம ஜொங்குக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி, ஹே என்ன இந்த மாதிரி திட்டுற, என்ன நினச்சிட்டு இருக்க நீ? இது என்னோட கேபின், ஏன் கேபின்குள்ளே நான் எப்படி வேணாலும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நம்ம லாரா கிட்ட ஃபைட் பண்ணோம். டே வேற வேர்ல்டில் இருந்தவர் ஜொங்குக்கோட வாய்ஸை கேட்டு அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஜொங்குக்கு எப்போ வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு நோட் பண்ணா, என்னட்டே அந்த கேர்ள் என்னை பிடிச்சி பயங்கரமாக கண்ட மணிக்கே தீட்டிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு அமைதியாக நிற்கிறேன், இதுக்கிட்ட என்னை இந்த பிளேஸுக்கு வர சொன்னியா? நீ சொன்னேன்னு சொல்லிட்டு இந்த பிளேஸுக்கு வந்தோம்ல, என்னை ரொம்பவே வெல்கம் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக சீவ ரூமை விட்டு வெளியே போகலான்ங்கிற மாதிரி போகிற ஜொங்குக்கு வேகமாக நம்மகிட்ட கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்னாச்சு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு கிரிப்பாக பிடிச்சா, அந்த கேர்ள் என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறா, என்னோட ரூம்குள்ளே என்ட்ராகிறதுக்கு நான் நாக் பண்ணிவிட்டு பர்மிஷன் கேட்டு உள்ளே என்ட்ராகணுங்கிறா, இது என்னோட ரூம் தானே அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசினா, அங்கே இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, யாரண்டா பர்சன்ட், இது உன்னோட சிஓ ரூம், இது உன்னோட கேபின், ஏதோ அவனோட ரூம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், அவன் என்னடா கம்பெனி சிஓவா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக லாரா பேசினா, பாட்டியா அப்போ இப்படி தான் என்ன இன்சல்ட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு இன்னும் கோவமானா ஜொங்குக்கு லைட்டாக ஹேக் பண்ணப்படி, ஏய் லாரா தேவையில்லாமல் அதிகமாக பேசாட, அவனுக்கு இந்த கம்பெனியில் எல்லா ரைட்ஸுமே இருக்குது, அவன் என்னோடய ஒய்ஃப், அவனை நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு லாரா கொஞ்சம் ஷாக் ஆகி, என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம நோட் பண்ணால், இன்னும் 3 days கழிச்சு எனக்கும் ஜொங்குக்கும் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, பேபி உனக்கு தான் நான் வெயிட் பண்ணேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணால், அவளை வச்சு இன்சல்ட் பண்ணிவிட்டு ஹக் பண்ணால் நந்தால ஓகே பண்ணிடுவேண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேகமாங்கிருந்து நடந்தா, பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு கூப்பிடுவாரா அந்த மாதிரி கூப்பிட்டான். என்னை திட்டத்தண்டி பாட்டுட்டு தானே இருந்தேன், போ அதான் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக நம்ம ஜொங்குக்கோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுவார். இந்த மாதிரி வந்தான், ஏன் அவனை இன்சல்ட் பண்ணேன், நான் அவங்களோட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவனை கால் பண்ணி கம்பெனிக்கே வர வைக்கணும்னு ஹோல் ஒர்க்கையும் பண்ணேன், வந்தவனை கோவமாக போக வச்சுட்டேன், ச்சே அப்படிங்கிற மாதிரி லாரா வட்டிட்டு, சரி இன்னைக்கு ஈவினிங் போய் இடியாவோட சொல்லி சமாளிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன செய்வார்னா கம்பெனி ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சிருவார். இப்போ அப்படியே லாரா சைடை தான் காட்டுது. லாரா அவளோட ரூம், அவளுக்குன்னு ஒரு ரூம் குட்டுன்னு இருப்பார். அந்த ரூம்குள்ள என்ட்ராகி இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, டேக்கு மேரேஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லி திங்க் பண்ணிவிட்டு லாராவோட டேடுக்கு கால் பண்ணி, இங்கே என்னெல்லாமோ வியடா சொல்லிட்டு இருக்கானே, கொரியாவில் அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹவுஸில் என்ன நடக்குங்கிற மாதிரி கேட்கவும், சாரி லாரா, இதை நான் உன்கிட்ட எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியவே இல்லை, நீ இதை கேட்டால் ரொம்ப உடஞ்சி போயிடுவேன்னு நினச்சிட்டான், நான் எதையுமே உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஆனால் பட் இப்போ எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, உனக்கே எல்லாம் தெரிஞ்சிருச்சு, ஜங்குக்கிட்டே லவ் பண்ணானா, ஜங்குக்கிட்ட மேரேஜ் பண்ணிப்பேனுங்கிற மாதிரி பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி எல்லாத்தையுமே பேசி டிசைட் பண்ணிட்டான்.
பேரண்ட்ஸ் முதல்ல குட்டியாக ஒரு ஃபைட் பண்ணிட்டாங்க. பட் டேயோட ஹாப்பினஸை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. டே கோவத்தில் இங்கேருந்து அப்ராடுக்கு போனோமே இப்போ என்ன கால் பண்ணி நம்மக்கிட்ட பேசவே செஞ்சுருக்கான். அதுக்கு ரீசன் ஒரு பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி மேரேஜுக்கும் ஓகே பண்ணிட்டாங்க. இங்கே மேரேஜுக்கான மொத்த ஒர்க்குமே நடந்துகிட்ருக்குது. 3 டேஸில் டேக் ஆன் த பர்சன்ட்டுக்கும் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி லாராவோட டேட் இந்த மாதிரி சொன்னேன். அந்த மொபைலே அப்படியே ஃப்ளோரில் போட்டு உடைக்கிறா. இந்த டே எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளோ ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லா ஒர்க்கும் இப்போ வேஸ்ட் ஆயிடுச்சே. இவன் எப்படி இந்த ஜங்குக்கை மீட் பண்ணான், எங்கே மீட் பண்ணான், அவங்ககிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு டென்ஷனில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஜங்குக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறதுக்காக நேரம் டேக்கிட்ட வந்துட்டு, ஜங்குக்கை லவ் பண்ணுறியா, நீ ஜங்குக்கை மீட் பண்ணி நான் ஒரு பிளேஸ்லையும் பார்க்கலையே, எப்போ லவ் பண்ண, ஸ்கூல் டேஸ்லையா, காலேஜ் டேஸ்லையா, இல்லை இந்த கண்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் அவனை மீட் பண்ணியா, அவனோட ஹவுஸ் எதுங்கிற மாதிரியும் எந்த மாதிரி லாரா 1 by 1 கொஸ்டின் கேட்க, அது அவனுக்கு கொரியா தான், ஆனால் அவன் எந்த சிட்டிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது, அவனை நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் மீட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியும். 1 மந்த்துக்கு முன்னாடி தான் நம்ம ஜங்குக்கு மீட்டே பண்ணியிருப்பாரு. அதாவது கம்பெனி ஒர்க்கை முடிச்சுட்டு ஹவுஸுக்கு போக சொல்ல நம்ம ட்ரிங்க் பண்ண போடையில் காரை ஓட்டிகிட்டு போக சொல்ல லைட்டாக ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அந்த ரோட்டு வழியாக வர நம்ம ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு காரு அது எப்படி சொல்கிறது, காரில் லைட்ஸ் இருக்கும்ல, அது பிளிங்க் ஆகி அணையிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஏதோ தப்பாக இருக்குங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு திங்க் பண்ணி அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணி நோட் பண்ணோம். ஃபுல்லாக மயங்கிருக்கிட்ட நோட் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸ்லலாம் அப்படியே வாட்டர் எடுத்து தெளிக்கிறாரு. இந்த மாதிரி தெளிச்சா கொஞ்சம் அப்படியே அந்த மயக்கம் போட நிலைமையில இருந்து அப்படியே கொஞ்சம் ரீகாப் ஆகி ஜங்குக்கு நோட் பண்ணால், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எதுக்காக இந்த மாதிரி இவ்வளோ ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க, நான் மட்டும் கரெக்டான இந்த பிளேஸ்க்கு வரலன்னா உங்களுக்கு என்ன வேணாலும் ஆகிருக்கலாம், எதுக்காக இந்த மாதிரி இவ்வளோ ட்ரிங்க் பண்ணிவிட்டு காரெலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கொஞ்சம் கோவமாக திட்ட பொசிஷன்லேயே நம்ம டேக்கிட்ட இந்த மாதிரி பேசினா, அதெல்லாம் நான் ஏன்டா அவங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கோமா ஜங்குக்கு பிடிச்சி திட்டேன். நான் உங்களோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி திங்க் பண்ணி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி சொன்னால், ஃப்ரெண்டா, என்ன ஃப்ரெண்டுங்கிற டாப்பிக்கில் வச்சு ஏதாவது பேசினேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கோவத்திலே செம்ம பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு அப்போ கூட திட்ட தான் செஞ்சுருப்பாரு. இந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருந்தான். டேயோட ஹேண்ட்ஸ் கிட்ட லைட்டாக அந்த ஒரு மாதிரி மயக்கத்தில் விழுந்துருப்பார்ல, ட்ரிங்க் பண்ண போடையில் ஆக்சிடெண்ட் மூமெண்ட்டில் லைட்டாக ஒரு திங்ஸ் பட்டு டேயோட ஹேண்ட்ஸில் லைட்டாக பிளட் வருது. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்னை ஃப்ரெண்டாகவே நினைக்காண்டா, நான் 3rd பர்சன்டாகவே இருந்துட்டு போகிறேன், உங்களோட ஹேண்ட்ஸில் பிளட் வருது அப்படிங்கிற மாதிரி அந்த பிளட்டை க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக ஜங்கு கூட கரிச்சு போச்சு டைட்டாக கட்டியிருப்பார். கட்டிட்டு அப்படியே அங்கேருந்து சீக்கிரம் உங்களோட ஹவுஸுக்கு சேஃபாக போங்க, கேப் புக் பண்ணி போங்க, உங்களோட காரை திரும்ப எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து போகிற மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் டே ஜங்குக்கு ஒரு காலேஜில் தான் படிச்சுட்டு இருப்பார், 3rd இயர். அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட காலேஜுக்கே நம்மகிட்டே வந்துருப்பார். இந்த மாதிரி வந்துருந்தா ஜங்குக்கோட லுக்கு தான் நம்ம டேக்கு தெரியும்ல, நேராக ஜங்குக்கோட கிளாஸ் ரூம் கிளீனர் ஆகி ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜங்குக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து ப்ளே பண்ணப்படி விளாண்டுட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நேராக ஜங்குக்கு பக்கத்தில் ஜங்குக்கோட கரிச்சிப்பு அப்படியே வைப்பார். அந்த மாதிரி வச்சான். ஜங்குக்கு அப்படியே நிமிந்துட்டே நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணால், ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு போயிட்டு சொன்னான். இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கரிச்சிப்பு அப்படியே நம்ம ஜங்குக்கு ஹேண்ட்ஸில் இட்டான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன், ஒரு 10 மினிட்ஸ் உன்னோட கேண்டீனில் மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்குமே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கேண்டீனில் நம்ம ஜங்குக்கு ஒரு மில்க் ஷேக்கும் ஒரு ஃபுட்டு, அதாவது ஏதாவது சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபுட்டை வாங்கி ஜங்கு கொடுக்குறாரு. இது எதுக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்டான். எல்லாருமே இந்த ரோட்டில் அவங்கவுங்க ஒர்க்கை தான் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் பட் என்னோடய கார் கொஞ்சம் பொசிஷன் சரியில்லை, அது ஆக்சிடெண்ட்டாக இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு காரில் யாராவது இருக்காங்களாங்கிற மாதிரி நீ மட்டும்தான் அந்த பிளேஸில் நோட் பண்ண, அதுக்குதான் உங்களை சேவ் பண்ணதுக்கு இது எனக்கு கிஃப்டா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கிட்ட மணி இருக்குது, நான் வாங்கி சாப்பிட்டுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசினா
டென்ஷன் ஆக்காத. நேற்று நைட்டும் நான் கொஞ்சம் ஹார்ஷாகவே திட்டிட்டேன். சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி தான் ஸ்டார்டிங்கில் நம்ம ஜொங்குக்கும் நம்ம டேயுமே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம ஜொங்குக்கு வந்து டே கிட்ட அவரோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு, உங்களுக்கு எதாவது டிப்ரெஷன் ஆச்சுன்னா என்கிட்ட எல்லாத்தையும் கால் பண்ணி சொல்லுங்கள், ஃப்ரீ ஆயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நான் எப்போதுமே ஃப்ரீயாக இருப்பேன், நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி உங்களோட டென்ஷனை சொல்லலாம், ஒருவேளை அதிகமாக ட்ரிங்க் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட பேசுங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டேன். நம்ம ஜொங்குக் அங்கேருந்து போயிருப்பார். என்ன நம்ம ஜொங்குக் படிக்கிற ஒரு ஒர்க், அதாவது என்ன ஸ்டடினா சைக்காலஜி. அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன் ஆக போயிட்டானே இந்த மாதிரி திங்க் பண்ணுறீங்க, என்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்கள சேஞ்ச் பண்ணிடுவேங்கிற மாதிரி ஜொங்குக்கோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நம்ம ஜொங்குக்கு அங்கே ரெண்டு போயிடுவார். இந்த மாதிரி போனோம். இப்போ கரெக்டாக நம்ம டே வந்து அப்புறம் அப்பப்போ நம்ம டேக்கு டென்ஷன் ஆக சொல்லலாம் ஜொங்குக்கோட நம்பருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிருப்பாரு. 1 வீக்லேயே மொபைலில் பேசிகிட்டு இருந்தவங்க பார்க்கில் மீட் பண்ணி பேசுகிற அளவுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி பார்க்கில் மீட் பண்ணி பேசுகிற மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கு வந்து என்ன நீங்கள் ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி, ஃப்ரெண்டாக என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களாங்கிற மாதிரி கேட்டால், ஃப்ரெண்டுங்கிற வேடை கேட்டதோடையே நம்ம டீ செம காண்டாகி, ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏதாவது பேசிகிட்டு இருந்தேன்னா எனக்கு டென்ஷன் ஆகிரும், ஃப்ரெண்டுங்கிறத பற்றி பேசாத, நான் ஒன்றும் உன்னை ஃப்ரெண்டாக திங்க் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வேற ஏதோ கோவத்தில் நம்மகிட்ட இந்த மாதிரி சொன்னால், அப்படியா என்னை நீங்கள் ஃப்ரெண்டாக திங்க் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு வந்து அவர் கோவத்தில் திட்டுறத இவர் தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுக்கிட்டு டேயோட சீக்ஸ்லேயே வந்து கிஸ் பண்ணிவிட்டு, அப்போ ஐ லவ் யூ ஸோ மச், நான் உங்களை பாய் ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு இங்கேருந்து போவார். அந்த மாதிரி போனால் டேக்கு ஷாக்காக இருந்திருக்கும். நம்ம டேட்டை நம்ம ஜொங்குக்கிட்ட லவ்வெல்லாம் சொல்ல வந்திருக்க மாட்டார், நார்மலாக பேச தான் வந்திருப்பார். பட் நம்ம ஜொங்குக்கு போகிற பக்கத்தில் ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு, நீ என்னை ஃப்ரெண்டாக திங்க் பண்ணல, என்னிலேருந்து நீ எனக்கு பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போனால் நம்ம டேட்டா டேய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா இப்படியாடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால், அப்புறம் நம்ம டே வந்து வாலண்ட்ரியாகவே நம்ம ஜொங்குக்கிட்ட போய் ப்ராப்ளம் பண்ணியிருப்பார். நீ பேட்டுக்கு எனக்கு கிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஃப்ரெண்ட் இல்லைங்கிறா, என்கிட்ட தான் 24 ஹவர்ஸும் பேசுகிறேன், ஃப்ரெண்டும் இல்லை, ரிலேட்டிவ் மெம்பரும் இல்லை, தேர்ட் பர்சன்ட்டும் இல்லைங்கிறா, அப்போ நான் உனக்கு பாய் ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு இந்த மாதிரி க்யூட்டாக பேசுகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டே எதையுமே பேசாமல் ஜொங்குக்கு நோட் பண்ணால், நான் உனக்கு பாய் ஃப்ரெண்டு தான், நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் என்னோடய ஃபஸ்ட்டு கிஸ்ஸை வேறு உனக்கு தான் கூப்பிட்ருக்கேன் தெரியுமா, அதுவும் இந்த சீக்ஷன்லாம் கூப்பிட்டேன், என்னோடய ஃபஸ்ட்டு கிஸ்ஸை யாருக்கு கூப்பிட்டேனோ அவங்க தான் எனக்கு லைஃப் பார்ட்னர், இவ்வளோ இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் நான் ஒரு பர்சனுக்கு கிஸ்ஸே பண்ணியிருக்கேன், நீ என்ன இந்த மாதிரிலாம் எனக்கு கொஸ்டின் கேட்குற, அதெல்லாம் முடியாது, உனக்கு தான் லவ் கிடையாது, மேரேஜே கிடையாது, ஒய்ஃபு கிடையாது, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் யாருமே தான் கிடையாதுன்னு என்கிட்ட நிறைய டைம் புலம்பி இருக்குல்ல, இப்போ என்ன பாய் ஃப்ரெண்டை அக்செப்ட் பண்ணிக்கோ, அக்செப்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரியும் நம்ம டேயோட டொமக்ஸில் லைட்டாக க்யூட்டாக பஞ்சு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பஞ்சு பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிருப்பாரு. அந்த மாதிரி போனால் டே பயங்கரமாக ஸ்மெல் பண்ணபடி அக்செப்ட் பண்ணிவிட்டேன், ஓகே தான், எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது, இனி உன் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணால் போர் அடிக்காது, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி ஜொங்கு பேசினதெல்லாம் கேட்டு ஷையாகி அங்கேருந்து போயிருப்பாரு. அப்புறம் அடிக்கடி மீட் பண்ணுறது, டேக்குக்கு 2 பேருமே அதுக்கப்புறம் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படி ஜொங்குக்கு லவ் சொன்ன அடுத்த செகண்டே நம்மகிட்டே அப்பார்ட்மெண்ட்டையே ரெடி பண்ணி ஜொங்குக்கு அந்த பிளேஸ்க்கே கூட்டுருப்பாரு. இது என்னது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்டான். இது நம்ம 2 பேரும் ஸ்டே பண்ண போகிற பிளேஸ். எடு ஒன்றா ஒரே பிளேஸ் இல்லையா, என்ன பாய் ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னேன், அதனால அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு ஹவுஸ் கிளைண்டராகி, ஹவுஸில் அது சரியில்லை, இது சரியில்லை, கலரிங் எதுவுமே சரியில்லை, எனக்கு எதுவுமே பிடிக்கல, ஹவுஸையே மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ணியிருப்பாரு. அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம டே நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு பிடிச்ச மாதிரி டக்குன்னு சேஞ்சும் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணதை பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு ரொம்ப ஹாப்பியானா, இப்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நாங்கள் 2 பேருமே ஸ்டே பண்ணுறோம், 1 மந்த்துக்குள்ளே அந்த பர்சன்ட்டை இந்த அளவுக்கு திங்க் பண்ணிட்டியா, அது என்னமோ தெரியல, அவன் என்கிட்ட க்ளோஸாக இருக்க சொல்ல ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்த மாதிரி இருக்குது, அவன் என் கூட இருக்கிற அந்த ஒவ்வொரு மினிட்டும், என் கூட அவன் டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு செகண்டும் எனக்கு இன்னொரு பர்சன்ட்டை திங்க் பண்ண வைக்குது, அவங்களோட பிஹேவியர் கொஞ்சம் இந்த பர்சன்ட்டுக்கு அட்டாச் ஆகுது, என்னமோ தெரியல. ஜொங்குக்கு பார்த்ததுக்கப்புறமும் ஜொங்குக்கு விட்டு எங்கேயும் மூவ் ஆன் ஆகக்கூடாதுங்கிற அளவுக்கு எனக்கு திங்கிங் வந்துருச்சு. அவன் தான் ஃபர்ஸ்ட்டில் ப்ரொப்போஸ் பண்ணாலுமே எனக்கு அவனை பிடிக்க போயிட்டு அதை எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் என்ன, கொஞ்சம் க்ளோஸாக ப்ளே பண்ணலான்னு கிஸ் பண்ண போனேன்னா
மேரேஜுக்கு முன்னாடி நோ டச் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். அப்படி எப்படி என்னால் பாரு பாரு எனக்கு ஏஜ் என்ன ஆகும், 33 ஏஜ் ஆகுது. நான் இன்னும் எவ்வளோ டேஸ் தான் சிங்கிளாகவே இருக்க முடியும், எவ்வளோ டேஸ் கம்பெனி ஒர்க்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெட்டாக மெயின்டைன் பண்ணிட்டேன். இவ்வளோ க்யூட்டாக ஒரு பாய் ஃப்ரெண்டை பக்கத்தில் வச்சுட்டு ஹக் பண்ணக்கூடாது, கிஸ் பண்ணக்கூடாது, நோ டச்சுன்னா எப்படி? ஆனால் எங்கள் 2 பேருக்குள்ளேயும் குட்டியாக ஒரு ஃபைட் வந்துருச்சு. அந்த ஃபைட்டில்டா சரி சரி நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்லி மேரேஜ் ஒர்க்காட்டி ரெடி பண்ணிவிட்டு உங்ககிட்ட அந்த குட் நியூஸை சொல்லலாம்னுங்கிற மாதிரி கம்பெனிக்கு வர சொன்னால் எல்லா ப்ராப்ளத்தையும் பண்ணி பெருசாக்கி விட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய கிசையுமே பிரேக் பண்ணி விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனில் நம்மகிட்டே அப்படி அங்கேருந்து கிளம்புனா. இந்த 1 மந்த்துக்குள்ளே அவன் உன்னோட லைஃப்பில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆகிட்டானா? இந்த 1 மந்த்தில் தானே நான் அந்த கண்ட்ரிக்கு போனேன். அதான் நீ எப்படி அவனை மீட் பண்ணுங்கிறது கூட எனக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷனில் லாரா அந்த மாதிரி திங்க் பண்ணேன். இப்போது ஈவினிங் ஆயிடுச்சு, நம்ம கம்பெனி ஒர்க்லாம் முடிச்சுட்டு நேராக அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேன்ற நான் ஜொங்குக்கு தான் காலிங் பெல்லட்டே கிளிக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு செம்மையாக முறைக்கிறாரு. என்ன பேபி முறைச்ச மாதிரி தெரியுது, இந்த மாதிரிலாம் முறைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணான். ஜங்குக்கு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்த டோரை க்ளோஸ் பண்ணான். நான் அப்படியே ஜங்குக்கு நோட் பண்ணபடி நிற்கிறாரு. அதான் நீ சொன்ன மாதிரி மேரேஜ் ஒர்க்லாம் பண்ணியாச்சுல்ல, இப்போ இங்கேருந்து கொரியாவுக்கு கிளம்புறோம்ல, ஏன் இந்த மாதிரி ஃபேஸ் அப்படி வரப்பாவே வச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு கொஞ்சம் டீச் பண்ணபடி ஜங்குக்கு பேக்கப் பண்ணேன். இப்போ நான் மேலே கோமா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா, எனக்கு தெரியும் நீ எதுக்கு கோமா இருக்கிறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி பேக்கப் பண்ண பொசிஷன்லேயே நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணி தூக்குனவே கிட்டக்கு பெட்ரூம் கொண்டுட்டாரு. டே என்னடா பண்ணுற, டேயாங் என்னடா பண்ணுற, எடுக்கிற இப்போ இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்ன ரூம் கட்டிட்டு வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கொஞ்சம் படுறதுலே கேட்டேன்னா, அதான் மேரேஜ் ஆக போடல அதனாலன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக பெட்ரூம்குள்ளே கொண்டு வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணபடி ஜங்குக்கோட ஷர்ட்டுக்கு மேலே ஷர்ட் போட்டிருக்காரு, அதுக்குள்ளே டிஷர்ட் இருக்குது. அந்த மொமெண்ட்டுக்கு ஷர்ட் பட்டனில் ஒரு 5 பட்டன்ஸ் இருக்குல்ல, அதில் 3 பட்டன்ஸ் ரிமூவ் பண்ணோம். டீயோட ஹேண்ட்ஸ் அப்படியே கிரிப்பை பிடிக்கிறாரு. என்ன பேபி நீ சொல்கிறது எல்லாட்டின்னா நான் கேட்குறேன், மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாம்னா இன்னும் 2 டேஸ் கழிச்சு மேரேஜ், இன்றைக்கி நைட் இங்கேருந்து நம்ம அந்த கண்ட்ரிக்கு போயிடுவோம். அப்புறம் என்ன எவ்வளோ டேஸ் ஆச்சு தெரியுமா உங்ககிட்ட க்ளோஸாக வரணும்னு திங்க் பண்ணி, இப்படிலாம் என்ன நீ ஓரமாக வச்சு டென்ஷன் ஆக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி பழமனா. அதெல்லாம் கிடையாது, அதான் 2 டேஸ் கழிச்சு மேரேஜ் தானே, மேரேஜுக்கு அப்புறம் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு க்யூட்டாலாம் ஃபேஸை வச்சு அதெல்லாம் அங்கேண்ணா நீ என்ன மாதிரி ஃபேஸை வச்சாலும் சரி நான்லாம் கவர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். டேயோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டு ஜங்குக்கு இங்கேருந்து போனால் பேக்கப் பண்ணபடி கிரிப்பாக பிடிக்கிறாரு. அதெல்லாம் முடியாது, இது வரைக்கும் நான் உன்னை ஹக் பண்ணது கிடையாது, கிஸ் பண்ணது கிடையாது, பட் இன்றைக்கி ஹக் பண்ணிட்டேன், கண்டிப்பாக நான் கிஸ் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு மீட்டில் புஷ் பண்ணபடி ஜங்குக்கோட லிப்பில் பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறாரு. இதுக்கு மேலே எதுவும் ப்ளே பண்ணாட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணபடி இருந்தால் ஜஸ்ட்டு கிஸ் மட்டும்தான், அதுக்கு மேலே எதுவும் ப்ளே பண்ண மாட்டேன், ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோ, அப்படி ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணாதானுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி பேசினா கிஸ் மட்டும்தான், அதுக்கு மேலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம திரும்ப லிப் லாக் பண்ணால் டைட்டாக நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி குக் 2 பேருமே ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு, மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கல்ல, அதனால ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஏர்போர்ட்டில் கூட நம்ம சும்மாவே இல்லாமல் ஜங்குக்கிட்டேயே ஃப்ளிட்டி பண்ணபடி ப்ளே பண்ணி விளையாண்டுட்டுருக்காரு. நெக்கில் கிஸ் பண்ணுறது, சிக்ஸில் கிஸ் பண்ணுறது. நம்ம ஜங்குக்கிட்ட கொஞ்சம் டேட்டியை பேசுறதுங்கிற மாதிரி ப்ளே பண்ணால் ஜங்குக்கு ஷை ஆகிட்டே பூச்சி தள்ளி விட்றாரு. நீ என்ன இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணிகிட்ருக்க, இப்படிலாம் பண்ணாட்டானுங்கிறம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை புஷ் பண்ணி மூவ் ஆன் பண்ணால் டேக்கு அப்படிலாம் கிடையாது, ஜங்கு கூட இப்படி ஃப்ளிட்டியாக பேசி விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக்கு வர ஷை ஆகிறாருல, அந்த மூமெண்ட்டை ரசித்து கடுப்பேட்டி டென்ஷன் ஆக்கி ஷையாக்கிக்கிட்டு இருக்காரு நம்ம ஜங்குக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா இவங்க 2 பேரும் க்யூட்டாக கொஞ்சிக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை லராவெல்லாம் பார்க்க முடியல. செம்ம டென்ஷனில் ஜங்குக்கு ஹெவியாக முறைச்சபடி எனக்குறா. இந்த மாதிரி இருந்தால் இப்போ கரெக்டாக எங்கேருந்து நம்ம குக் கரெக்டாக கொரியாவுக்குள்ளேயே என்ட்ராகிறாங்க. டேயோட ஹவுஸுக்கு போகிறாரு, ஜங்குக்கோட ஹவுஸுக்கு வர்றாரு, லாராவோட ஹவுஸுக்கு கிளம்புறான்.
இப்போ ஜங்குக்கோட ஹவுஸை தான் காட்டுது. ஜங்குக்கோட ஹவுஸ்க்குள்ள நம்ம ஜங்குக் அப்படி காரை விட்டு இறங்குனா, காருக்கு முன்னாடி யாரு? நம்ம ஜிமினா தான். ஹாய் ஜங்குக், உன்னை பாட்டு எவ்வளோ டேஸ் ஆயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா வேகமாக வந்து நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி 2 பேருமே டைட்டாக ஹக் பண்ணபடி சுற்றுறாங்க. இந்த மாதிரி சுற்றுனா ஜிமினாடா, டே இன்னுமாடா உன்னை ஆட்டி புட்டி உன்னை விட்டு போகலை. டே ஜங்குக்கு தலை சுட்டுடுடா, இதுக்கு மேலே என்ன சுட்டாதடா, சொன்னா கேள்றா, வாமிட்லாம் வருதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா கட்டுனா, அதெல்லாம் முடியாது ஹையாங், இப்படி தான் பண்ணுவேன் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினாவை படாத படுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஜிமினா கட்டுன்னு கட்டிகிட்டு இருக்குது. ஜிமினாவோட பேரண்ட்ஸ் நோட் பண்ணிட்டு ஜங்குக்கு வந்த உடனே அவங்ககிட்ட உன் ப்ராப்ளத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட பேரண்ட்ஸு கட்ட, இப்போ நான் என்ன தப்பா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டுறீங்களா? என்ன ஹயாங், என்ன ஹேக் பண்ணுற மாதிரி ஹேக் பண்ணிவிட்டு மாம்ட்டையும் டேடிட்டையும் நான் உன்னை கொடுமைப்படுத்துறேன்னு வேறு சொல்கிறியா? இப்போ நீ பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் என்னடா, எனக்கு தான் தலை சுற்றுதுன்னுங்கிறம்ல, இப்போ போட்டு நீ என்னை விட்டுறியான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி சுற்றிக்கிட்டே இருக்க மூமெண்ட்டுக்கு நம்ம ஜிமினா இந்த மாதிரி கட்டுனா, இப்போ என்ன உன்னை விட தானே செய்யணும், நான் விடுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி விடுவாரா? அந்த மாதிரி விட்டா தானாகவே நம்ம ஜிமினா போய் சுற்றுறாரு. ஆக்கா தலை சுட்டுட்டே இருக்குடா, சுகர் பக்கத்தில் இருக்கணுங்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நம்ம ஜிமினா புலம்புனபடியே ஜங்குக்கு கிரிப்பை பிடிச்சா, மாம் டேட் டாய் அங்கே நில்லு, நீ ஜிமினாக்கிட்டே இந்த மாதிரி ப்ளே பண்ணுறத பார்க்க சொல்ல நெக்ஸ்ட்டு எங்களுக்கு என்ன மாதிரி பிளேயிங் இருக்குன்னு தெரியாது, மாம் டேட் அதோட போடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அவ்வளோதானா? நான் 3 இயர்ஸ் கழிச்சு இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கேன், வேகமாக வந்து ஹேங் மாதிரி என்ன ஹக் பண்ணுவீங்கன்னு பார்த்தா தள்ளி போனுங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசினா, நீ பேசுறதெல்லாம் பார்த்து நாங்கள் இம்ப்ரெஸ் ஆயிடுவோம்னு நினச்சிட்டு இருக்கியாடா, சான்ஸே இல்லை. நீ என்ன மாதிரி ஆக்டிங் பண்ணாலும் சரி நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். நீ ட்ராமா பண்ணிவிட்டு பிறகு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவ, அதெல்லாம் முடியாது, நீ அங்கே நில்லுங்கிற மாதிரி நீ ஜிமினாவை என்ன மாதிரி பனிஷ் பண்ணியோ, அதாவது ஜிமினாவை தூக்கி சுதுன்னு சுற்றி இப்போ தலை சுற்றுற அளவுக்கு பண்ணிட்டார்ல, அதே மாதிரி தான் எங்களையும் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுவேன், அதெல்லாம் முடியாது, உன் நாட்டி பிஹேவியரை உங்ககிட்டே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட என்ன மாதிரி ப்ளே பண்ண, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பேரண்ட்ஸே துரத்த ஆரம்பிச்சிருவாரு. ஐயோ, இந்த 3 இயர்ஸ் இந்த ஜங்குக்கிட்ட இல்லைன்னு நினச்சேன், வந்தவொடனே ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேரண்ட்ஸ் அங்கிட்டு இங்கிட்டு ரன் பண்ணபடி ஓடுனோம். ஜிமினா இந்த மொமெண்ட்டை பார்த்துட்டு அந்த ஜங்குக்குள்ளே என்ற அந்த மொமெண்ட்டும் ஹவுஸ் இப்போ ரொம்ப சைலண்டாக இருந்திருக்கும். ஆனால் ஜங்குக்கு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக களை கட்டிருச்சு. அந்த மொமெண்ட்டில் ஜிமினா ஸ்மைல் பண்ணபடி இருந்தான். மேரேஜுக்கான ஒர்க்கெல்லாம் பண்ணியாச்சா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்க, எல்லாத்தையுமே பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸுமே நம்ம ஜங்குக்கிட்ட பேசுகிறத கேட்டு ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியானா, ஜங்குக் கூடயே சேர்ந்து தான் ஜங்குக்கோட கிராண்ட்மாவும் இருப்பாங்க. ஜங்குக்கோட கிராண்ட்மாவோட ஹவுஸில் தான் நம்ம ஜங்குக் ஸ்டே பண்ணி காலேஜ் ஸ்டடி, ஸ்கூல் ஸ்டடிலாம் முடிச்சுட்டு இருப்பார். பேரண்ட்ஸ் கூட இருந்ததில்ல. ஆனால் எப்போவாவது ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆகிட்டா ஜங்குக்கோட நாட்டி பிஹேவியரை மொட்டத்தையும் மறக்க முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்துருப்பார். அந்த மூமெண்ட்டில் இப்போ ஜங்குக்கு மேரேஜ் ஆகி கொரியாவிலேயே ஸ்டே பண்ண போகிறான் அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. கொரியாவில் இருக்க பசங்க தானே நம்ம டேட்டான மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு. அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஹாப்பியானா இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஒரு 2 days ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சுன்னா நம்ம ஜங்குக்கும் டேக்கும் மேரேஜ். அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ ஜங்குக்கோட ஹவுஸில் தான் ஜங்குக் பக்கத்தில் ஜிமினா உட்காந்துருந்து அந்த பர்சன்டோட நேமெல்லாம் நம்ம ஜிமினா கேட்கலாம். அந்த பர்சன்ட்டை நீ எப்படி மீட் பண்ணலாம் கேட்கலாம். அந்த பர்சன்ட்டை உனக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும்தான் கேட்குறாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் ஜிமினாட்ட சொன்னால் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மேரேஜுக்கான திங்ஸஸ், ட்ரெஸ், ஜுவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக மேரேஜ் ஹாலுக்கு கிளம்புறாங்க. ஜிமினாவோட ஃபேமிலி ரிலேட்டிவ் மெம்பர்ஸுமே அந்த பிளேஸ்க்கு கிளம்புறாங்க. இங்கே இந்த மாதிரி இருந்தால் இப்போ அப்படி டே சைடு போனால் டே ஹவுஸ்க்குள்ள என்ட்ரான மூமெண்ட்டில் பேரண்ட்ஸ் வந்து நம்ம டேக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ம டே யார்கிட்டையுமே பேசலை. டேயோட மாம் கிட்ட மட்டும் வந்து மா எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறல்ல, ஓகே நான் என் ரூமுக்கு போகிறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே டேயோட மவுட்டு ஒரு வேர்டு வரலையே. யாராவது பேசணுன்னாலும் நம்ம டேயோட காட்டில் கேட்கலையே. டேயோட ரூமுக்குள்ளே போன வீட்டிலே டோரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட மாம்டாம் அவன் சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆயிடுவான், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அப்படிங்கிற மாதிரி டேயோட டேடை நோட் பண்ணால்
நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே டைம் இப்படி மூவ் ஆன் ஆகிட்டுருந்தா இப்போ சுகா சைடை தான் காட்டுது. சுகா தான் கரெக்டாக சுகாவோட சிட்டியிலேருந்து ஜங்குக்கோட மேரேஜுக்கு ஜிமினோட ஹவுஸ்க்கே வந்துருப்பாரு. இப்போ எல்லாருமே ஒரே பிளேஸில் ஒன்றா அரேஞ்ச் ஆகுறாங்க மேரேஜ் ஹாலில். இந்த மாதிரி மேரேஜ் ஹாலில் அரேஞ்ச் ஆனால் மேரேஜ் ஹாலில் நம்ம ஜிமினாவும் சுகாவும் ஸ்டேஜுக்கு கீழே நிற்கிறாங்க. ஸ்டேஜில் நம்ம ஜங்குக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு டேக்கு. இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தா இப்போ டேயோட ரூமில் தான் ஃபஸ்ட்டில் எப்படி பார்த்தாலுமே டே தான் ஃபஸ்ட்டில் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கணும். பட் டேயோட ரூமில் லாரா ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கிறா. அந்த மொமெண்ட்டுக்கு ஜங்குக்கு அந்த பிளேஸ்க்கே வந்துட்டார். இப்போ டே ரெடி ஆகிட்டு இருப்பார்ல, அந்த ரூமை காட்டினா டே கிட்ட வந்து இவ்வளோ டேஸ் நான் லவ் பண்ணுறேன், அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுங்கிற மாதிரி எதையுமே பேசியிருக்க மாட்டா. ஆனால் இப்போ வந்து நான் ஒன் சைடாக லவ் பண்ணுறேன், எனக்கு நீ வேணும், நீ என்ன தவிர வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது, நீ இங்கே ரெண்டு மேரேஜ் பண்ண ஸ்டேஜுக்கு போனீங்கன்னா நான் ஹேண்ட்ஸை கட் பண்ணிவிட்டு இதே பிளேஸில் டெட் ஆகிருவேன், நான் சைல்ட்லேருந்தே உன்னை லவ் பண்ணுறேனுங்கிற மாதிரி டேயை பிளாக்மெயில் பண்ணப்படி நின்றுக்கிட்டு இருக்கேன். டேயுமே ஹேண்ட்ஸில் நைஃப் வச்சபடி கட் பண்ண போகிற பொசிஷனை பார்த்துட்டு ப்ராப்ளத்துக்கு மேலே ப்ராப்ளம் பண்ணாடலாரா, இது என்ன மாதிரி பிஹேவ், ஸ்டேஜில் எனக்காக ஜங்குக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இந்த மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணிவிட்டா நான் உடனே உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன் நினச்சிட்ருக்கியா, டெட் ஆனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, முதல்ல நைஃபை கீழே போடு அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா அதெல்லாம் முடியாது, நீ இந்த ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது, இதே ஸ்டேஜில் நீ என்னடா மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அரகண்டா ரொம்ப கோவமாக டேயை பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ணுறத பார்த்து டே வந்து லாரா நோட் பண்ணிக்கிட்டு இருக்க மூமெண்ட்டும் பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு இவகிட்ட இப்படி பேசுனா சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி திங்க் பண்ணி நம்ம டே என்ன செய்வார்னா லாரா கிட்ட ஃபஸ்ட்டில் சாஃப்டாக தான் பேசிகிட்டு இருப்பார். பட் லாரா கேட்காம இருக்கிற மூமெண்ட்டுக்கும் டேயோட பேரண்ட்ஸ் டே தேடி கரெக்டாக அந்த ரூம்க்கே வந்து ரூம் டோரை நாக் பண்ணுறாங்க. டேயாங் ஜங்குக்கு ஸ்டேஜுக்கே வந்துட்டா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ரூம்குள்ளே இருக்கிறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டுனா பட்டியா அந்த ஜங்குக்கு எவ்வளோக்குள்ள ஆர்வமாக பர்சண்டாக போய் ஸ்டேஜில் நின்றுட்டான்ட்டு, நீ ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது, இப்போவே உன் பேரண்ட்ஸ்கிட்ட போய் நான் லாராவிட மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுனா டேக்கி டோருக்கு வெளியே பேரண்ட்ஸ் கட்டுறாங்க. உள்ளே லாரா நைஃபோட நிற்கிற மூமெண்ட் நோட் பண்ணிவிட்டு சரி டென்ஷன் ஆகாத, இப்போ என்ன என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட போய் நான் உன்னடா மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லணும், அதேமாதிரி ஸ்டேஜில் ஒன்றா மேரேஜ் பண்ணிக்கணும் அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி டே சொல்லவும் ஆமாம் அந்த மாதிரி தான் பண்ணணும், சரி நைஃபட்டா நான் என் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறேன், நைஃபை கொட்டுட்டுக்கப்புறம் நீ ஏமாட்டிடுவா அப்படிங்கிற மாதிரி லாரா சொன்னான். அப்போல்லாம் உனக்கு ஏமாட்டலை, நீ நைஃபை மட்டும் என்கிட்ட கொண்டாட்டிட்டு நீ கோவத்தில் என்ன அட்டாக் பண்ணிட்டீனா அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி பேசிக்கிட்டே நான் என் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறேன், முதல்ல நீ இந்த மாதிரி நைஃபை ஹேண்ட்ஸில் வச்சுருந்தா பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பயந்துருவாங்கங்கிற மாதிரி பேசிக்கிட்டே வரவர் டக்குன்னு லாராவோட ஹேண்ட்ஸில் இருக்க நைஃபை கிரிப்பாக பிடிச்சிருவார். பிடிச்ச வேகத்திலே லாராவுக்கு ஒரு ஸ்லாப் தான், என்ன திமிருண்டா என்னையே பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கேன், நான் யாருன்னு தெரியும்ல, என் பிஹேவியர் என்னன்னு தெரியும்ல, எனக்கே பிளாக்மெயிலா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நைஃபை தூக்கி டூரை போட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த ரூமுக்குள்ளே சூசைட் அட்டன் பண்ணி டெட் ஆனாலும் பரவாயில்ல, டெட் ஆகாமல் இதே பிளேஸில் இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஐ டோன்ட் கேர் லாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் டேயை ரூமை விட்டு வெளியே போகாத அப்படி தான் லாக் பண்ணிட்டு இருப்பான். டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீ ஹேண்ட்ஸை கட் பண்ணாலும் சரி, நெக்கை கட் பண்ணாலும் சரி, எதை வேணாலும் கட் பண்ணிக்கோமா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே ரொம்ப ஹாப்பியாகி அது ஒன்றும் இல்லைம்மா டை மிஸ் ஆயிடுச்சு, டை தான் தேடுனேன், இப்போ வரைக்கும் டை கிடைக்கல, அடி இப்போ ரொம்ப அவசியம் பாரு, வாடா அவன் உனக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறானுங்கிற மாதிரி டேயோட பேரண்ட்ஸ் நம்ம டேயை நேராக ஸ்டேஜுக்கு கூட்டு வந்தோம். டேயோட பேரண்ட்ஸ் என்ட்ராகிறத ஜிமினா நோட் பண்ணுறாரு. இவனோட பேரண்ட்ஸ் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் டேயோட பேரண்ட்ஸ்க்கு பேக் சைடில் தான் நம்ம டே என்ட்ராகிறாரு. டேயை பார்த்தோன்னே நம்ம ஜிமினா ரொம்ப எமோஷ்னல் கேரக்டர் தானே, சென்டிமெண்ட் பர்சன் தானே, ஆனால் பட்டு டேயை பார்த்தா நம்ம ஜிமினா கோவமாகறாரு. செம்ம கோவத்தில் டேயை பட்டு ஹெவியாக முறைக்கிறாரு. இந்த மாதிரி டேயை பட்டு ஹெவியாக முறைச்சா நம்ம டே நேராக ஸ்டேஜில் ஏறி ஜங்குக்கு பக்கத்துலேயே வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி வந்து நிற்கிறது ஜிமினா நோட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஷாக்கில் இவன் ஏன் ஜங்குக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நம்ம டேயை நோட் பண்ணால் மேரேஜுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. கேம்டயாங் ஆகிய நீங்கள் ஜங்குக்கு மேரேஜ் செய்ய சம்மந்தமானுங்கிற மாதிரி கேட்க ஜிமினாவுக்கு ஷாக்குக்கு மேலே ஷாக்கு, தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. டேயா ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்க போகிறானுங்கிற மாதிரி ஷாக்கான மூமெண்ட்டில் இந்த மாதிரி நோட் பண்ணால் எனக்கு சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி டே சொன்னால்
ஜான் ஜங்குக்காகிய நீங்கள் கிம் டயாங்கை மேரேஜ் செய்ய சம்மந்தமானுங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட கேட்டால் எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. 2 பேருமே ஜிமினா முன்னாடி ரிங் போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி ரிங் போடுற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல நம்ம ஜிமினாவுக்கு கோவம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு 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 மெமரி ரீகாப்பாக்கி ஜிமினா ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் டென்ஷனாகவும் அப்செட்டாகவும் ஒரு மாதிரி ஆங்க்ரி டோனுக்கு மாறுறாரு. ஜிமினாவோட ஃபேஸில் கோவம் தெரியுது. அந்த மொமெண்ட்டை சுகர் நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு ஜிமின்? உன்னோட பிரதரோட மேரேஜ் தானே, ஸ்மைல் பண்ணுறத விட்டுட்டு ஏன் கோவமாக்குற? ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டக்குனு நம்ம ஜிமினா கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்துட்டு, அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை, அது வந்து நான் என்னோட டங்கை கடிச்சிட்டேன், அது லைட்டாக வலிச்சிச்சு, கத்த முடியாதுல்ல அட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அந்த மாதிரி ஷோகிட்ட சொன்னால், டங்கை கட்சியா? ஃபேஸை பார்க்க சொல்ல யாரையோ தேவையில்லாத பர்சன்ட், யாரோ உனக்கு தேவையில்லாத பர்சன்ட் இந்த பிளேஸ்க்கு வந்த மாதிரியும் அவங்கள இக்னோர் பண்ணுற மாதிரிலாம் முறைச்ச அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, சரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜிமினா லைட்டாக ஹக் பண்ணபடி பிடிச்சான். இப்போ மேரேஜெலாம் ஸ்மூத்தாக முடிஞ்சிடுச்சு. டே கூட ஜிமினாவை பார்க்கல. அந்த மூமெண்ட்டுக்கு ஸ்டேஜில் நின்றுட்டு இருந்தான். கரெக்டாக ஜிமினா, சுகா, ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் இவங்க 4 மெம்பர்ஸும் கரெக்டாக ஸ்டேஜில் வராங்க. குரூப் பிக் எடுப்போம்ல, ஃபேமிலி பிக், அந்த பிக் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி பிக் எடுத்தால் நம்ம ஜங்குக்கு தான், டேங் நான் வந்து என்னோடய ஹயாங் உனக்கு இன்ட்ரோ கொடுக்கவே இல்லைல்ல, என் பேரண்ட்ஸை வந்து நான் உனக்கு காட்டியிருக்கேன், பட் என் ஹயாங்க்கு மேரேஜாக அதர் சிட்டியில் இருந்ததுனால நான் அவனை காட்டவே இல்லை. இவர் தான் என்னோடய பிரதரோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சுகாவை இன்ட்ரோ கொடுத்துட்டு சுகாவுக்கு பேக்ஸில் நிற்கிற ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு, இவர் தான் என்னோடய ஹயாங் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை பாயிண்ட் பண்ணுவாரா? இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணால் ஜிமின்கிற நேமை கேட்க சொல்லியே நம்ம டேக் ஒரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ ஜிமினாவை கரெக்டாக காட்டுற அந்த மூமெண்ட்டுக்கு டே ஜிமினாவை பார்க்க, ஜிமினா டேயை பார்க்கணுங்கிற மாதிரி 2 பேருமே ஒருத்தர் மத்தி ஒருத்தர் பட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி பார்த்தா ஜிமினா செம்ம கோவத்தில் அப்படியே ஹேண்ட்ஸாக முறுக்குன்னா டே வந்து டேயுமே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூமெண்ட்டில் டேயுமே கோவமாக்குறாரு. கோவத்தில் உன்னோட ஹயாங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ட மாதிரி திரும்பவும் நம்ம டே வந்து போட்டாவுக்கு பிக்கு கொடுக்குற மாதிரி வந்து நிற்கிறாரு. டே ஏன் ஹயாங் அவர்கிட்ட ஹேண்ட் ஷேக் ஏதாவது பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு திரும்பவும் டேக்கிட்ட வந்து பேசினா, ஹயாங் பக்கத்தில் ஹயாங்கோட ஹஸ்பண்ட் இருக்கிறான், அவங்க 2 பேரும் அவங்க டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நம்ம பிக் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டாப்பிக்கே பேசாதபடி நம்ம ஜிமினாவை இக்னோர் பண்ணபடி நம்மகிட்ட இந்த மாதிரி பிக் எடுத்துட்டான். ஜிமினாட்டே பட்ட கோவத்திலே நேராக கீழே இறங்கி வருவாரா, அந்த மாதிரி கீழே இறங்கி வந்தா இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ டேயோட ஹவுஸுக்கு தான் நம்ம ஜங்குக்கு வந்துருக்காரு. இந்த மாதிரி வந்துருந்தான். டேயோட ஹவுஸ்க்குள்ள என்றான்னா டே வாங்கி வச்சுருந்த அப்பார்ட்மெண்ட்டை விட டேயோட ஹவுஸ் செம்ம பெருசாக இருக்குது. ஐயோ, நான் நல்லா ஜாலியாக ப்ளே பண்ணதுக்கு நிறைய பிளேஸ் இருக்குது. இங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி மென்டாலிட்டிக்கான பர்சனுங்கிறத நான் எவ்ரிடே நோட் பண்ணலாம். நான் வந்து ஒரு பிசியோதெரப்பி மாதிரி, நான் வந்து இந்த மாதிரி சைக்காலஜிஸ்ட் தான் படிச்சிருக்கேன், நான் உங்களோட ஃபேஸை வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளே என்றானதோட மேட்ஸ்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு நிற்கிறாரு. எங்களோட ஃபேஸை வச்சு நாங்கள் என்னென்ன திங்க் பண்ணுறோங்கிறத கண்டுபிடிச்சிருவியா அப்படிங்கிற மாதிரி மேட்ஸ் அவ்வளோ பேர் ஷாக் ஆனால் நம்மகிட்டே தான் என்ன ரூமுக்கு வருவான்னு பார்த்தா இன்னும் ரூமுக்கு வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன்லேயே பெட்ரூமை விட்டு வெளியே வந்தா இப்படி மேட்ஸ் கிட்ட நின்றுட்டு, நான் வந்து சைக்காலஜி படித்த பர்சன், நான் ஃபேஸை பார்த்தே யார் என்ன மாதிரி ப்ராப்ளம், யார் உண்மை சொல்கிறா பொய் சொல்கிறாங்கிறதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன், உங்களை நான் 24 ஹவர்ஸ் நோட் பண்ணிகிட்டே இருப்பேன், என்னை ஏமாட்டவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறது நம்ம ஜொங்கு பண்ணிகிட்டு இருக்கிறதே நோட் பண்ணிவிட்டு நேராக ஜொங்குக்கு வந்து பேக்கப் பண்ணபடி மேட்ஸ் அவ்வளோ நோட் பண்ணிவிட்டு, உங்களுக்கான மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் பாருங்கள், டின்னரை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்கு கூட இப்போ பிடிச்சபடி ரூமுக்கு போகலாம், அதுக்குள்ளே ரூமுக்கு முடியாது போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை போட்டு தள்ளி விட்டுட்டு டேயோட மாமன்கிட்ட வந்துட்டாரு. ஜொங்கு ரூமுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், முடியாது போ, டின்னரே நைட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே பேசியிருப்பாரா அந்த மொமெண்ட்லேயே டேயை கலாய்க்க நம்ம டேயோட மாமன் ஸ்மைல் பண்ணால்,
டே காண்டாகி ஜொங்குக்கு வானா வரமாட்டியானுங்கிற மாரி ஜொங்குக்கிட்ட வந்தா டேயோட டேடு கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ரு ஆகிற மூமெண்ட்டுக்கு டேயோட டேடை பாட்டை அடுத்த செகண்டே கொஞ்சம் அப்செட் ஆகி நேராக டே பெட்ரூமை பட்டு போனா என்ன என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுவான்னு நினச்சேன் போயிட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் டே நல்ல வேலை நம்மளை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டான்டா அப்படிங்கிற மாரி டேயோட பேரண்ட்ஸ்கிட்ட ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருக்காரு. நான் ஒரு ஷாக்காலாச்சிட்டு உங்களை பாட்டை நல்லாட்டி கண்டுபிடிச்சிருவேன், உங்களுக்கும் உங்கள் சன்னுக்கும் ப்ராப்ளமா ஃபைட்டா அப்படிங்கிற மாதிரி டேயோட டேடுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு டேயோட டேடுமே சின்னதாக ஒரு குட்டி ஃபைட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்ன மாதிரி சொன்னால் அவங்க ஃபேஸ்லேயே தெரியுதே நண்டா பார்த்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நல்லா ஜாலியாக கல்லன்னு பேசி சிரித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம ஜொங்குக். இந்த மாதிரி நம்ம ஜொங்குக் டேவோட ஹவுஸில் இருந்தால் இப்போ ஜிமினா சைடை காட்டுடு. ஜிமினா இன்னும் அவரோட சிட்டிக்கு போகல, நம்ம ஜிமினாவோட ஹவுஸில் தான் இருக்கிறாரு, ஜிமினாவோட ரூமில் தான் இருக்கிறாரு. விண்டோ சைடில் வந்து நிற்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஹே ஜிமின் என்ன பண்ணுற? நான் சொல்கிறேன் உனக்கு கேட்கலையாடா? நான் உங்ககிட்ட தானடா பேசிகிட்டு இருக்கேன். ஜிமின் நான் சொல்கிறத கேட்குறியா? கேட்க மாட்டேங்கிற. நான் என்ன பேச வரேன்? டே நான் சொல்லிட்டு ஒரு டைமாட்டு கேள்றா, நில்றா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா பாட்டு பயங்கரமாக கட்டுற ஒரு மெமரி அப்படியே நம்ம ஜிமினா திங்க் பண்ணிவிட்டு இன்னொரு பர்சன்ட் டெத்தான பொசிஷனில் இருக்கிற மூமெண்ட்டையும் திங்க் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி க்ரை பண்ணுவாரா. அந்த மாதிரி க்ரை பண்ணால் சுகா அப்படியே நம்ம ஜிமினாவுக்கு பேக் சைடில் வந்து பேக்கப் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜிமினா அப்படின்ற தீரியெல்லாம் வெயிட் பண்ணால் என்னாச்சு பேபி, எப்போ நம்ம சிட்டிக்கு கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் நெக்ஸ்ட் டே மார்னிங் இங்கேருந்து கிளம்பலாம் சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னாச்சு, ஏன்னா வாய்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்குது, ஏதாவது அல்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி குடிச்சோம்ல அது கோல்டு மாதிரி பூச்சிக்குச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லைனுங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவோட ஃபேஸை கப்பனப்படி ஆஹா என்ன மாமோட ஹவுஸு கண்டதுக்கப்புறம் ஜிமினே நீ கொஞ்சம் குண்டான மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை கலாய்ச்சா ஹெடு ஒரு 3 டேஸ்க்குலையாடா நான் குண்டாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா நம்ம சுகா அடித்தா பாட்டு அப்படி தானே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னுமே பயங்கரமாக கலாய்ச்சா நம்ம ஜிமினா வந்து நம்ம சுகாவை அடிக்கிறாரு. சரி நீ டென்ஷன் ஆகாத, நம்ம ஹவுஸுக்கு போனதுக்கப்புறம் திரும்பவும் நீ ஒல்லியாயிருவ அப்படிங்கிற மாதிரி கலாய்ப்பாரா. அந்த மாதிரி கலாய்ச்சான். ஜிமினா வந்து இதுக்கு மேலே இதை பற்றி பேசுறீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா கூட க்யூட்டாக ஃபைட் பண்ணிட்டு இருந்தான். சுகாடா ஜிமினாவை ஹக் பண்ணபடி சரி நீ உன்னோட பிரதரோட மேரேஜ் அப்போ ஏன் டென்ஷன் ஆன, ஏதாவது ப்ராப்ளமாக என்ன, பிரதர் 2 பேருக்குலேயும் ஃபைட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்ன சொல்கிற, நான் மேரேஜ் ஹாலில் நோட் பண்ணேன், மேரேஜ் அப்போ நீ கொஞ்சம் அப்செட் ஆனியே, எதனால ஜிமீன்? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. எங்கள் பாரு ஜிமீன், எனக்கு நல்லா தெரியும் உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டுமும் சேஞ்ச் ஆச்சு, நான் அதை ஃபுல்லாக நோட் பண்ணேன், ஏதாவது ப்ராப்ளமா என்ன, இந்த சுகாக்கிட்ட எதாவது மறைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டான். சுகாவோட செஸ்ஸில் அப்படியே ஃபேஸை வச்சபடி என் சுகாக்கிட்ட நான் எதையுமே மறைக்க மாட்டேனுங்கிறது சுகாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நான் தான் சொன்னோம்ல என் டங்கை கச்சிக்கிட்டேன்ட்டு, மற்றபடி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகாக்கிட்ட இந்த மாதிரி பேசுனா ஜிமினாவோட ஹேரை சாஃப்டாக பண்ணப்படி சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணுறாரு. யூமின் சைடு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ டேக்குக்கு சைடு போயிடுவோம். டேடா கரெக்டாக ரூமில் பெட்டில் உட்காண்ட்ருக்காரு. நம்ம ஜொங்குக்கிட்ட ஐயோ டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, ஏற்கனவே நம்மக்கிட்ட ரூடாக ப்ளே பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கான், இப்போ மேரேஜ் வேறு ஆயிடுச்சு, எக்ஸ்கியூஸே கிடையாது போ ஜொங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நர்வஸ்லேயே நம்ம டேயோட பெட்ரூம்குள்ளே என்ட்ராகி நோட் பண்ணால் பெட்லேயே உட்காண்ட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஆக்கா கரெக்டாக பேபி பெட்லேயே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி லைட்டாக நர்வஸ்லேயும் ஒரு மாதிரி ஷையான மூமெண்ட்லேயும் இன்றைக்கி நைட்டு நம்ம கூட க்ளோஸாக இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி திங்கிங்லேயே ஷையான மூமெண்ட்லேயே அப்படி பெட்டில் பக்கத்தில் உட்காரல ஒரு கார்னரில் உட்காந்துருந்து பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா ஜொங்குக்கு உள்ளே வந்ததை கூட நம்ம நோட் பண்ணல. வந்து ஒரு மூமெண்ட்டை திங்க் பண்ணிகிட்ருக்காரு. என்ன நான் அந்த மாதிரி பண்ணேனுங்கிறதோ உனக்கு யாரா சொன்னா, எங்கள் பாருடா இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் நான் தான் பண்ணேனுங்கிற மாதிரி என்ன கேம் அப்ளை பண்ணி பேசாத, உனக்கு எந்த அளவுக்கு பெயின் இருக்கோ அதே அளவுக்கு பெயின் எனக்கு தான் இருக்குது, என்னை பற்றி நீயே புரிஞ்சுக்கலன்னா வேறு யார் புரிஞ்சுப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா பாட்டு கட்டுனதும் நீ ஒரு சீட்டர், நீ எல்லா டைமும் ஏமாற்றுற மாதிரி தான் எல்லாரையும் ஏமாற்றுற மாதிரி தான் என்னையும் ஏமாற்றிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பாட்டு பேசுனா எடு
இந்த வேலை நான் உன் மவுட்லேருந்து கேட்பேன் நினச்சிக்கூட பார்க்கல ஜிமின் அப்படிங்கிற மாதிரிட்டு ஜிமினாவை பட்டு கொஞ்சம் ஹார்ஷாக திட்டின்னு இருப்பார். 2 பேருக்குள்ளே அந்த ஃபைட் ஆன மூமெண்ட் தான் நம்மகிட்ட எப்படி ஃபுல்லாக திங்க் பண்ணிட்டு இருந்தான். டேய்க்கு பக்கத்தில் பொறுமையாகவே ஜங்குக்கு வந்துட்டு டேயோட ஆப்ஸில் அப்படியே படுக்கிறாரு. என்னாச்சு டே, என்ன திங்க் பண்ணுற? ஆ, பேபி கிட்ட என்ன மாதிரி ப்ளே பண்ணன்னு தெரியாமல் திங்க் பண்ணுறியா என்ன? இல்லை பேபி நம்மளை எப்படி ஏமாற்றிட்டு ஸ்லீப் பண்ண போடுன்னு சொல்லிட்டு ஏதாவது ரிஹர்சல் பார்த்துட்ருக்கியா? என்ன திங்க் பண்ணுற? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் வந்து 1/2 hour ஆயிடுச்சு தெரியுமா? ஏதாவது என்கிட்ட பேசுவேன்னா அப்படியே வாழைப்பட்டபடி முறைச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே டேயை நோட் பண்ணபடியே பேசினோம். நம்ம ஜங்குக்கு இப்படி பேசுகிறது கூட டேக்கு கேட்கல. இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கிட்டா என்ன நம்ம டேக்கி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சரி நம்ம டேட்டை டீச் பண்ணி விளாடலான்ங்கிற மாதிரி டேயோட ஷார்ட்டுக்குள்ளே ஆன்சர் விட்டு பாடியெல்லாம் ப்ளே பண்ணி ரப் பண்ணுறாரு. அது டேக் லைட்டாக ஃபீல் ஆனாலுமே அவர் முழுக்க ஃபாஸ்ட்டில் நடந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு அப்படி டச் பண்ணி ப்ளே பண்ணுறது ஃபீல் இருந்தாலும் அந்த திங்கிங் நம்ம டேக்கு வரமாட்டாங்கிட்டு டென்ஷனாகவும் செம்ம ஆங்க்ரியாகவும் கோவமாகவும் ஆகுறாரு. இந்த மாதிரி கோவமாயிட்டு இருந்தா ஜங்குக்கு டேயோட ஹிப்பை பிடிச்சி கில்ல உனக்கு என்ன திமிரடா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட எழுந்து கட்ட ஜங்குக்கு அப்படியே ஃப்ளோர்லேயே வந்து விழுந்துருவார். என்னாச்சுட்டு? என்னாச்சு? நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர நர்வஸில் டே நோட் பண்ணா சே எதையோ திங்க் பண்ணி என்னமோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்தாட்டே தன்னை அடிக்கட்டாமல் போகிறான் பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஜங்குக்கு அப்படியே ஃபேஸை 2 ஹேண்ட்ஸ் வச்சு கவர் பண்ணப்படி நான் தெரியாமல் ப்ளே பண்ணிட்டுட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னேன் டே அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி புஷ் பண்ணி அப்படியே கீழே ஃப்ளோரில் இருந்தவரை தூக்கிட்டு ஜங்குக்கு லைட்டாக ஹேக் பண்ணப்படி அடி எங்கே விட்டுப்பட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை அடிலாம் எதுவும் படலை சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. அந்த மாதிரி சொன்னான். எங்கே பாரு ஜங்குக், நான் வந்து இல்லை நான் நீ ஏதோ ஒர்க்கு டென்ஷனில் இருப்ப பிள்ளைக்கு சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஹக்கை அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக வந்து பெட்டில் பட்டுக்கிறாரு. அப்படியே நம்ம ஜங்குக்கு லைட்டாக தேடியுமே வருது அந்த மூமெண்ட்டுக்கு இதை நோட் பண்ணிவிட்டேன். ஜங்குக்கை பேக்கப் பண்ணப்படி பெட்டில் பட்டுட்டு சாரி சொல்கிறோம்ல, நான் வந்து ஒரு மூமெண்ட்டை திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் சாரி சொல்கிறேன் ஜங்குக், ப்ளீஸ் ட்ரை பண்ணாட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இல்லையே நான் ட்ரை பண்ணுவேண்ணா, நான் அவ்வளோ போல்டான பர்சன் தெரியுமா? அடம் பேபி மடி க்ரை பண்ணுறியா அப்படிங்கிற மாரி ஜங்குக்கா அங்கே மாற சிலி பண்ணிட்டு இருந்தவரை இந்த சைடு டே பட்டப்படி திருப்புறாரு. ஜங்குக்கு வந்து திரும்ப அதை பொசிஷனை நோட் பண்ணிவிட்டு டேயை ஃபோர்ஸ்ஃபுல்லாக திருப்பி டைட்டாக ஹக் பண்ணப்படி சாரி ஒரு கோவத்தில் டக்குன்னு கட்டிட்டேன், நீ தான் ப்ளே பண்ணுறேன்னுங்கிறது எனக்கு திங்க் ஆகல, சொன்னால் கேளு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணப்படி அப்புறம் நம்ம ஜங்குக்கிட்ட எதுவுமே பேசலை. ஜங்குக்குமே நம்ம டேட்டையே இந்த மாதிரிலாம் பண்ண, இதுக்கு இந்த மாதிரிலாம் என்ன ஹேட் ஆக்குனேன், என்னை பூச்சி தள்ளிவிட்டுலாங்கிற மாதிரி ஆர்குமெண்ட்லாம் பண்ணல. டைட்டாக ஹக் பண்ணப்படி டேயோட செஸ்ஸில் தான் நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ் இருக்குது. அந்த பொசிஷனில் டைட்டாக ஹக் பண்ண பொசிஷன்லேயே இந்த மாதிரி ஹெட்டில் கிஸ் பண்ணிகிட்ருக்காருல நம்ம அந்த மூமெண்ட்லேயே நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக ஸ்லீப் ஆக்கிடுவார். ஜங்குக்கு ஃபுல்லாக டீப் ஸ்லீப்பான மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு பொறுமையாக பெட்டில் ஸ்லீப் பண்ணப்படி படுக்க வச்சுட்டு அப்படியே எழுந்துக்கிறாரு. இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? ஜங்குக் ஜிமினாவோட பிரதரா? இது ஏன் எனக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி திங்க் பண்ணால் ஜிமினா நம்மகிட்ட கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டு இருப்பார், எனக்கு ஒரு லிட்டில் பிரதர் இருக்கான், சரியான நாட்டி பர்சன்ட்ங்கிற மாதிரி கிட்ட சொல்லியிருப்பாரு. நான் ஜங்குக்கு ஒரு டைம் கூட மீட் பண்ணது கிடையாது. அந்த மூமெண்ட்டில் ஜங்குக்கு வந்து ஜிமினாவோட பிரதருங்கிறது நமக்கு தெரியலையேங்கிற மாதிரி அந்த திங்கிங்லேயே இருந்தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுமா, மார்னிங்கே நம்ம ஜங்குக்கு தான் பெட்டில் கோவமாக உட்காண்ட்ருக்காரு. என்ன ஆச்சு, இன்னுமே என் மேலே கோவமாக இருக்கிறேன்? இப்போ பாரு உன் கோவட்டெல்லாம் எப்படி குறைக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஃபேஸை கப்பனப்படி ஃபேஸ் முழுக்க பிக்கிஸ் பண்ணா. அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணாட்டப்போ நேற்று நான் ஹாஸ்டல் இப்போ என்ன கூலாக பேசுகிறத நினப்பேன், நல்லா டென்ஷனாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நான் தான் எந்த டென்ஷனும் பண்ணலையே, சொல்ல போனால் நேற்று நைட்டு நீ ஸ்லீப் ஆகிட்ட தெரியுமா, எனக்கு எவ்வளோ கடுப்பாச்சு தெரியுமா,
இருந்தாலும் உன்னை ஃப்ரீ பண்ணி ஸ்லீப் தானே பண்ண விட்டேன், ஏன் மேலே கோவப்படுற நீ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சரி சரி போ நீ என் மேலேயே கோவப்பட அப்படிங்கிற மாரி கோமா பெட்ரூம் மட்டும் வெளியே போனால் பேண்ட் ஏன் மேரேஜ் ஆனதோட இந்த ஜங்குக்கு உனக்கு இம்பார்ட்டனாக தெரியல அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு ஃபேக்கெல்லாம் க்ரை பண்ணி கட்ட ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி கொட்டணும் டிவி போட்டு மவுட்டை க்ளோஸ் பண்ணப்படி ஏன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்ம நோட் பண்ணோம். ஹயாங் அவனோட சிட்டிக்கு போகிறானா, நான் ஹயாங் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது, இப்போவே நான் பேரண்ட்ஸோட ஹவுஸுக்கு போகணும் அப்படிங்கிற மாரி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா டேடாம் இல்லை வேண்டாம், நமக்கிட்ட மேரேஜ் ஆயிடுச்சுல, நான் ஒன்றா உன் ஹவுஸில் விடுறேன், முடியாது, நீ ஒரு 1 வீக்காவது என் ஹவுஸில் ஸ்டே பண்ணணும், அதெல்லாம் முடியாது, என் மாம் டேடை கூட நான் சைல்ட்லேருந்தே இருந்தது கிடையாது, மேரேஜுக்கு அப்புறமாவது என் மாம் டேடையும் மீட் பண்ணலான்னுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணேன், ஆனால் நீ என்னென்னா மார்னிங்கே எழுந்துட்டோட இன்னும் 2 வீக்ஸ்க்குள்ளே இங்கேருந்து நம்ம மறுபடியும் அப்ராடுக்கு போகிறோங்கிற மாரி ஏன் கிட்டே சொல்கிறேன், அதெல்லாம் முடியாது, நான் ஒரு 1 வீக்காவது என் பேரண்ட்ஸ் கூட இருக்கணும்னு திங்க் பண்ணுறேன், என் ஹயாங் கூட இருக்கணும்னு திங்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அடம் பிடிக்கிறாரு. இந்த மாதிரி அடம் பிடிச்சா ஜங்குக்கு நான் சொல்கிறது எனக்கு புரியலையா, நான் வேணால் உன்னை கொண்டு உன்னோட ஹவுஸில் விடுறேன், 1 வீக் என்ன 2 வீக்குமே உன்னோட ஹவுஸில் இருந்துட்டு அப்புறம் இந்த ஹவுஸ்க்கு வா. ஏடு என்ன மாட்டே நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நான் அந்த ஹவுஸில் சிங்கிளாக இருக்கணுமா, அப்போ ஏன் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் பயங்கரமாக கட்டிட்டு, அப்போ என்னை சீட் பண்ணுறியா ஏன் கூட ஸ்டே பண்ண மாட்டியா அப்போ நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஆர்குமெண்ட் பண்ணுற மூமெண்ட்டு கிட்டேயோட மாமிட்ட நோட் பண்ணிவிட்டு ஏன்டா தேவையில்லாமல் அவங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ என்ன ஒரு 1 வீக் தானே அவனோட ஹவுஸில் இருக்கணும்னு திங்க் பண்ணுறான், அவனோட ஹவுஸில் போய் ஸ்டே பண்ணு, அதுக்கப்புறம் இங்கே கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி டேயோட மாமி இந்த மாதிரி நோட் பண்ணா மா நான் அதை பேசி தீட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கோமா பேசினா ஜங்குக்கு அப்புறம் க்ரை பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி ஜங்கு க்ரை பண்ணுறத நோட் பண்ணிவிட்டு இப்போ ஏன் இந்த மாதிரி பிகி பண்ணிகிட்ருக்க, கிட்டக்கு தேவையில்லாமல் இப்போ பார்த்தாலும் க்ரை பண்ணுற, ஜங்குக்கு நீ இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பக்கத்தில் எனக்கு இரிட்டேட்டிங்காக இருந்த மாதிரி இருக்குது, நான் இப்போ உன்ட்ட பேசுகிறதெல்லாம் என்ன இரிட்டேட்டிங்காக தான் தெரியும், என்கிட்ட நீ பேசுகிறதுலாம் என்ன இரிட்டேட்டிங்காக தான் தெரியும், இன்னும் கொஞ்சம் டேஸ் போச்சுன்னா இந்த ஜங்குக்கே உனக்கு இரிட்டேட்டிங்கான பர்சன் மாதிரி தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தேம்பி அழுறத பாடுட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு லைட்டாக ஹக் பண்ணால் நம்ம ஜங்குக்கு அந்த ஹக்கை பிரேக் பண்ணால் சரி இப்போ என்ன வேணும் உனக்கு, இப்போ என்ன கூட உன் ஹவுஸில் ஸ்டே பண்ணணும் 1 வீக் மட்டும்தான், ஓகே 1 வீக் நீ கூட இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கிரைட்டீரியெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு நேராக நம்ம ஜங்குக்கு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்காரு. லக்கேஜ் எல்லாம் எடுத்தபடி டேயோட ஆன்சர் கிரிப்பாக படிச்சுட்டு ஆண்டி நான் என்னோடய ஹவுஸுக்கு போயிட்டு வரேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து நேராக ஜங்குக்கோட ஹவுஸுக்கு கூட்டு வந்தான். ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் தான் ஜிமினா இந்த மாதிரி ஷுகா கூட அதர் சிட்டிக்கு போகிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு உங்ககிட்ட ஏதோ பேசணுங்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் பிறகு பேசிக்கிறேன், எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்கள் அங்கேருந்து கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவும் நம்ம ஷுகாவும் அங்கேருந்து கிளம்பலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் ஹவுஸ்கில் கூட கரெக்டாக நம்ம ஜங்குக்கு என்ட்ராகிறாரு. லக்கேஜெலாம் போட்ட வேகத்திலே வேகமாக ஜிமினா ஹேக் பண்ணப்படி ஆமாம் நீ எங்கே கிளம்புற அப்படிங்கிற மாரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் நீ மார்னிங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாரி ஜிமினோட ஆன்சரில் லக்கேஜ் இருக்கல அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நீ எங்கே போகிறானுங்கிற மாதிரி ஜொங்கு கேட்டால் மார்னிங்கே நீ இங்கே என்ன பண்ணுறனுங்கிற மாதிரி ஜிமினா ஜொங்குக்கு நோட் பண்ணால் நான் ஒன்றை மீட் பண்ணாடா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைட்டாக நம்ம ஜிமினாவை பிடிச்சி இருக்கிறாரு. என் எலும்புலாம் நொறுங்கிறண்டா விட்றா என்ன பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு மூவ் ஆன் பண்ணா பாட்டியா உன்னை பாட்டு ஆசையாக ஹக் பண்ண வேண்டாம் என்ன மாட்டியான இன்ஸ்டால் பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி ஜிமினோட நோஸ்லேயே ஃபிங்கரை வச்சுட்டு அதாவது கொஞ்சம் டீச் பண்ணபடி ஃபிங்கரை வச்சுட்டு நேராக நம்ம ஜிமினோட பேரண்ட்ஸ்கிட்ட 1 வீக் நான் இங்கே தானே இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹாப்பியானா சரி நீ மாம் கூட இரு, ஷுகா நம்ம அங்கே 2 கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஷுகாவை நோட் பண்ணா ஹெடு கிளம்புறியா நீ, நான் உன் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணி சொல்லிட்டு தானே என் ஹஸ்பண்டுக்கிட்ட ஃபைட்டை பண்ணி இங்கே இழுத்துட்டு வண்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவ்வளோ பேரை நோட் பண்ணான். எதையுமே பேசாமல் ஜிமினாவை மட்டுமே பாட்டப்படியே நிற்கிறாருன்ற மாதிரி ஜிமினா நம்ம பார்க்க கூட செய்யலை, அப்படியே இக்னோர் பண்ணபடி இன்னொரு பக்கமாக திரும்பி நின்றபடி ஷுகாவா நமக்கு 2 போகலாம் நமக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினா நம்ம ஜொங்குக்கு ஜிமினா முன்னாடி நின்று மறுபடியும் க்ரை பண்ணி அழ ஆரம்பிச்சிருவாரு. நான் உனக்காக தான் இந்த பிளேஸுக்கு வந்தேன், என்ன என் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணி உனக்கு பிடிக்கலையா, நீ மோசமான பிரதராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் இங்கே க்ரை பண்ணால் இந்த மாதிரி ஜொங்கு க்ரை பண்ணுறத பார்த்துட்டு டென்ஷன் ஆகி ஜொங்குக்கு கிரிப்பாக பிடிச்சி க்ளோஸாக இழுக்கிறாரு. அதான் அவங்க லைஃப்பை அவங்கவுங்க டேனிங்கில் பார்க்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்கல்ல,
அவங்கவுங்க ஒர்க்காக பண்ணுறாங்க. ஒழுங்கு மரியாதையாக லக்கேஜ் எடு, ஹவுஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரிட்டே கோவமா இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கை மிரட்டுவாரா. இந்த மாதிரி மிரட்டுனா ஜிமினா காண்டாகி, நான் 1 வீக் என்ன 2 வீக்கே இந்த பிளேஸ்லேயே உனக்காக இருக்கிறேன் ஜொங்குக், நீ என் கூட நல்லாவே டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணு, நீ மட்டும் இந்த பிளேஸில் இருந்தால் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி பேசுனா சுகாவும் ஜொங்குக்கும் கொஞ்சம் ஷாக் ஆகி, என்ன ஒரு டைப்பாக 2 பேரும் பேசுகிறாங்களேங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தரை மாட்டி ஒருத்தரை நோட் பண்ணால் நம்ம டேடா ஜிமினா பாட்டு அப்படி ஹெவியாக மறைச்சா ஜிமினாவுமே செம கோவமாகவே மறைச்சிட்டு, சுகா 1 வீக் நம்ம என்னோடய பிரதர் கூட இந்த பிளேஸில் இருப்போம், நான் என் பிரதர் கூட ரொம்ப டேஸ் க்ளோஸாக இருந்துட்டு கிடையாது, அவன் அதர் கண்ட்ரியில் கிராண்ட்மாவோட ஹவுஸில் இருந்துட்டான், நான் என் பிரதர் கூட ஒரு 1 வீக் இருக்கலாம்ல, நீ என் கூட இந்த பிளேஸில் இருப்பல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி இப்போதைக்கு எனக்கு ரொம்ப ஒர்க்லாம் இல்லை, பட் 1 வீக் மட்டும்தான், அதுக்கு மேலே எனக்கு லேட் ஆக்க முடியாது, நம்ம இங்கேருந்து நம்ம ஹவுஸ்க்கு போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சுகா செலவும், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி லக்கேஜ் தூக்கிட்டு ஜிமினா நேராக ஜிமினாவோட ரூமுக்கு போனால், பேபி என் லக்கேஜை தூக்கிட்டு வா, என் ரூம் இடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவோட சொல்கிற ஆன்சர் போட்டபடி, ஐயா அங்கே என்ன உடனே விட்டுக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்டே பேசிக்கிட்டே நேராக மேலே ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ரூமுக்கு போனால் டே அப்படியே லக்கேஜ் எடுத்தபடி ஸ்டெப்பில் ஏற வேண்டா, சுகாடா உங்களுக்கும் ஜிமினாவுக்கும் ஒருத்தரை தெரியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்ன இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் இது வரைக்கும் இந்த கண்ட்ரிலே இருந்துட்டு கிடையாது, நான் அப்ராடில் தான் இருந்திருக்கேன், எனக்கு யாரையுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே நேராக ஜொங்குக் கூட பெட்ரூம்குள்ளே என்ட்ராகி லக்கேஜ் எல்லாத்தையுமே பெட்டில் வச்சபடி அப்படியே பெட்டில் உட்காண்ட்ருந்தா நம்ம ஜொங்குக்கு ஜிமினா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஜிமினாமே நம்ம ஜொங்குக்கிட்ட பேசிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ எல்லாருமே லஞ்சு சாப்பிட்றாங்க. நம்ம ஜிமினோட மம் ஃபுட்டை ரெடி பண்ணி லஞ்சு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க ஒரே டேபிளில். இந்த மாதிரி சாப்பிட்டா எல்லாருமே அந்த டேபிளில் ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டேஸ்டியான ஃபுட் பிடிக்கும். அந்த மொமெண்ட்டுக்கு ஜிமினாவுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாத்தையும் கரெக்டாக நம்ம எடுத்து சாப்பிட்றாரு. டேக்கு எது பிடிக்காதோ அதை எல்லாத்தையுமே நம்ம ஜிமினா எடுத்து சாப்பிட்றாரு. இந்த மாதிரி 2 பேருமே ஃபுட்டை எடுத்து சாப்பிட சொன்னால் ஒருத்தருக்கு பிடிக்காதுடா, இன்னொருத்தர் எடுத்து சாப்பிட்ற அந்த மூமெண்ட்டை அதாவது பிளேட்டில் கிடையாது, அவங்களுக்கு வச்ச பிளேட்டில் இருக்க ஃபுட்டுலேயே டேக்கு பிடிச்சத மட்டும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு பிடிக்காததை நம்ம ஜிமினா எடுத்து சாப்பிட்றாரு. அதே மாதிரி தான் நம்ம டேயுமே ஜிமினாவுக்கு பிடிக்காத ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றாரு. நம்ம ஜிமினாவுக்கு பிடிச்ச ஃபுட்டு ஒரு ஓரமாக மூவ் ஆன் பண்ணி வைக்கிறாரு. 2 பேரும் ஒரு வியாடாக ஃபுட்டு சாப்பிட்ற மூமெண்ட்டை ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே நோட் பண்ணால் அவங்க எல்லாருமே நார்மலாக ஃபுட்டை எல்லாத்தையுமே சாப்பிட்றாங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான் ரொம்ப வியடாக சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்றத நம்ம ஜிமினாவோட மாம் நோட் பண்ணிவிட்டு, எதுக்காக ஃபுட்டை எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுருக்க, எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னால், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எது பிடிக்காதா ஜிமின், இதெல்லாம் உனக்கு பிடிச்சது தானே, இப்போ எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு அங்கேருந்து எழுந்து போனோம். என்ன ஃபுட்டை இந்த மாதிரி சாப்பிட்றான், சுகா ஹவுஸில் எப்படிடா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். அவன் எப்போட்டுமே இந்த மாதிரி தான் சாப்பிட்றான், அவனுக்கு இந்த மாதிரி ஃபுட்டை மட்டும் அதாவது டேக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதை மட்டும்தான் சாப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபுட்டோட நேமை மட்டுமே கரெக்டாக சுகா சொல்கிறாரு. எனக்கே பிளேட்டில் எடுத்து வச்சாலும் அவன் இந்த மாதிரி ஃபுட்டு டேக்கு பிடிக்காத ஃபுட் இருக்கும்ல அதை எடுத்து நம்ம ஜிமினா சாப்பிட்டுட்டு மீதி இருக்க ஃபுட்டு எல்லாத்தையுமே அப்படியே நம்ம சுகாவுக்கு ஃபீட் பண்ணி விட்டுட்டு ஃபுட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாக்கிட்டே கேட்டுருப்பாரு. அந்த மொமெண்ட்டை சுகா இந்த மாதிரி சொன்னால் ஜொங்குக்கு டவுட் ஆகுது, ஏன்னா நம்ம டேயுமே இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாரு. ஜொங்குக்கு வந்துட்டுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட சொல்ல நம்ம டே இப்போ எப்படி சாப்பிட்டுருக்காரு அந்த மாதிரி அந்த ஃபுட்டை மட்டுட்டே சாப்பிட்டுட்டு மீதி இருக்கும்ல அதை எல்லாத்தையுமே நம்ம ஜொங்குக்கு ஃபீட் பண்ணி விட்ருப்பாரு. இது எனக்கு பிடிக்காது, இதை வேணா நீ சாப்பிடுங்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டுட்டு நம்ம டே அங்கேருந்து எழுந்து போயிருப்பாரு. சுகா சொல்கிற மாதிரியே டே நடந்துக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு டவுட் ஆகுது. என்ன ட்வின் பிரதர்ஸ் வேணால் இந்த மாதிரி ஒரே மாதிரி எல்லாத்தையும் திங்க் பண்ணலாம், அது எப்படி என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய பிரதரும் ஒரே மாதிரி எல்லாத்தையும் எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி டவுட்டில் திங்க் பண்ணோம். இப்போ கரெக்டாக நம்ம யூமினும் டேக்குக்குமே ஷாப்பிங் மாலுக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம ஜொங்குக்கு தான் ஜிமினாவை விடவே இல்லை, ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக கூட்டிகிட்டு வந்துட்டாரு. நான் உங்க கூட சேர்ந்து ஷாப் பண்ணணும், நீ உன்னோட ஹஸ்பண்டோட வானே என் ஹஸ்பண்டோட வரேங்கிற மாதிரி ஜொங்குக்கு ஷாப்பிங் மாலுக்கு கூட்டு வந்தான். இப்போ நம்ம ஜிமினாவும் சுகா டே ஜொங்குக்கு 4 மெம்பர்ஸ் இருக்கிற மூமெண்ட்டுக்கு டே ஜிமினாவை நோட் பண்ணால் ஜிமினா டே நோட் பண்ணிவிட்டு எனக்கு நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, நீ இந்த ஷாப்பில் போய் வாங்க, நான் அந்த ஷாப்பில் போய் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம
ஜிமினா என்ன செய்வாருன்னா 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போகலான்னுங்கிற மாரி சொன்னால் அதெல்லாம் முடியாது நீ ஏன் கூட வானுங்கிற மாரி ஜிமினோட ஆன்சர் கிரிப்பை பிடிச்சபடி ஒரு ஷாப்புக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ட்ரு ஆனால் நம்ம டேயை இக்னோர் பண்ண பொசிஷன்லேயே ஜங்குக்கும் டேயும் ஒரு பிளேஸில் திங்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தா அதுக்கு ஆப்போசிட் பிளேஸில் வந்து நம்ம ஜிமினா திங்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி திங்ஸ் எடுத்துகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு தான் டேயாங் பாட்டியா இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாரு, மேட்சிங்கை நம்ம 2 பேர் வேர் பண்ணிக்கலாமா பாட்டியா, இந்த இயரிங் நல்லா இருக்குல்ல, இது எனக்கு வேர் பண்ண சூப்பராக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ இயரிங் எடுத்து வச்சுருக்காரு. ஒன்றை நான் வேர் பண்ணுவேன், ஒன்றை நீ வேர் பண்ணணும், கண்டிப்பாக நீ போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கிட்ட இந்த மாதிரி காட்டிலலாம் வச்சு ப்ளே பண்ணபடி நம்ம டேக்கிட்ட விளாண்டுட்டு இருப்பாரு. டேயுமே ஸ்மைல் பண்ணபடி என் பேபி சொன்னால் எல்லாத்தையும் பண்ணிட வேண்டியதானே, அதில் எதுவும் நோன்னு சொல்ல போகிறேன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அப்போ இது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டேக்கிட்ட பயங்கரமாக ப்ளே பண்ணி விளையாடுறாரு, கிள்றாரு, கிள்ளி விளையாடுறாரு, அடிக்கிறாரு. இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கானுங்கிற மாதிரி ஜங்குக்கு வச்சு பார்க்கல மிரரை பாட்டு டேயோட காட்டில் வைக்கிறது நெக்கில் மாட்டுறதுங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் நம்ம ஜங்குக் ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருந்தான். ஜங்குக்கு என்னெல்லாம் ப்ளே பண்ணி விளையாடுறாரோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணபடி ஜங்குக்கு க்யூட்டாக எல்லாத்தையும் சிரித்து பேசினபடி இது நல்லாட்டா இருக்குது அது நல்லாட்டா இருக்குது, ஓகே நீ என்ன எடுத்தாலும் எனக்கு ஓகே தான், நான் வேர் பண்ணுவேனுங்கிற மாதிரி இந்த மாதிரி டேக்குக்கு ரொம்ப க்யூட்டாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ ஹியூமன் சைடு தான், ஹியூமனுமே கரெக்டாக நம்ம ஜிமினாவும் நம்ம சுகாவும் தான் ப்ரேஸ்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த ப்ரேஸ்லெட் அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்து நோட் பண்ணிவிட்டு சுகா இந்த ப்ரேஸ்லெட் உனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தெரியுமா, இந்த மாதிரி நீ ப்ரேஸ்லெட் போட்டு நான் பார்த்ததே கிடையாது, இதை வேர் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதில் 2-3 ப்ரேஸ்லெட் எடுப்பார். அந்த மாதிரி ப்ரேஸ்லெட் எடுத்தா அதில் ஒரு ப்ரேஸ்லெட்டை நோட் பண்ணிவிட்டு இது செமையாக இருக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட அந்த ப்ரேஸ்லெட்டை நீட்டுனா அதை பார்த்து அடுத்த செகண்டே ஜிமினாவுக்கு அந்த ப்ரேஸ்லெட்டை பார்க்க சொல்ல 3%ஓட ஹேண்ட்ஸில் இதே மாதிரி ஒரே மாதிரி சேம் ப்ரேஸ்லெட் வேர் பண்ணபடி ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண மூமெண்ட் நம்ம ஜிமினாவுக்கு திங்க் ஆகுது. திங்கான அடுத்த செகண்டே அந்த ப்ரேஸ்லெட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கோவமாகவே கட்டுவாரா. அந்த மாதிரி கட்டுனா சுகா ஷாக்கானா அந்த சேல் பண்ண வந்துருப்பாங்களா லேடி அவங்களுமே கொஞ்சம் ஷாக் ஆகி பிடிக்கலன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை வேறு ஏதாட்டு பார்த்துக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினா அப்புறம் தான் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்துட்டு அது அது வேண்டாம் சுகா, அது ஓல்டு ஃபேஷன், அது இதுக்கு பார்க்குற வேறு ஏதாவது பாரு, நீ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி சுகா ஜிமினா நோட் பண்ணால் நான் ஓகே தான் அது மட்டும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மற்ற ப்ரேஸ்லெட் அப்படியே நோட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்ம டேடான் அப்படியே திரும்பி நம்ம ஜிமினாவை நோட் பண்ணுறாரு. ஒரு பெயினான மூமெண்ட்டாக தான் ஜிமினாவை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தோம் ஜிமினா சுகாவோட ஹேண்ட்ஸில் அப்படியே ப்ரேஸில் எடுத்து வேர் பண்ணுறது இது நல்லா இது செட் ஆகலை, என்ன ஹேண்ட்ஸுக்கு ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ப்ளே பண்ணபடி சுகாவுக்கு ஒன் பை ஒன்னாக வேர் பண்ணிவிட்டு இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, இதை செலெக்ஷன் பண்ணிப்போம், இதை வாங்கிப்போம் அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட பேசுகிறதும் சுகா அப்படியே நம்ம ஜிமினாவோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி உனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கா, சரி அப்போ வாங்கிக்கலாம், எனக்காக இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணி உனக்கு ஒன்றும் வாங்கலையாங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட இந்த மாதிரி ஷோவாக கேட்டான். நான் உனக்கு பர்ச்சேஸ் பண்ணி உன்னை ஹாப்பியாக பார்த்துக்கிறது எனக்கு பிடிக்கும், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதெல்லாம் முடியாது, நான் உனக்கு ஒரு ப்ரேஸ்லெட்டை எடுத்து தருவேன், நீ அதை வேர் பண்ணிக்கணுங்கிற மாதிரி நம்ம ஷோகா இந்த மாதிரி ஜிமினாவுக்கு ப்ரேஸ்லெட்டை செலெக்ஷன் பண்ணி நம்ம ஜிமினாவோட ஆன்சரில் அப்படியே மாட்டி விட்றாரு. ஜிமினா அந்த ப்ரேஸ்லெட்டை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணபடி சுகர் நோட் பண்ணபடி சிரிப்பாரா. இந்த மாதிரி ஹியூமன் ரொம்ப க்யூட்டாக இருக்கிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருக்கிறத ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு எனர்ஜி டயாங் ப்ரேஸ்லெட் வேணுமா என்ன அப்படிங்கிற மாரி கேட்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னோட ஹயாங்கோட ஹஸ்பண்டும் இந்த 2 போயிட்டாங்களோன்னு நினச்சி நோட் பண்ணேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி உனக்கு இந்த இயரிங் பிடிச்சிருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்கு கூட காட்டில் அப்படியே இயரிங்கை வச்சு காட்டுறாரு. சூப்பராக இருக்குது, நீ செலெக்ஷன் பண்ணது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, அதுக்குன்னு இத்தனையுமா வாங்க போகிற அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு எக்கச்சக்க இயரிங்ஸ் வச்சுருக்காரு. இவ்வளவு இதுக்கு ஏற்கனவே ஹவுஸில் எவ்வளோ வச்சுருக்க, இதுவும் வேணுமானுங்கிற மாதிரி ஜங்குக்கு பாட்டு இந்த மாதிரி பேசுனா இப்போ என்ன வாங்கி தர மாட்டேனுங்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்டே பாட்டு பேசுவாரா. இந்த மாதிரி பேசுனா இப்போ ஜிமினா சுகா கிட்ட பேசிக்கிட்டே இருந்தவர் பில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ப்ரேஸ்லெட்டை கொடுத்துட்டு நம்ம ஜிமினா அப்படியே நம்ம டேயை பார்த்துட்டான்னு திரும்புறாரு. இந்த மாதிரி திரும்பினா நம்ம டேயும் ஜங்குக்கும் க்யூட்டாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, நீ எனக்கு வாங்கி தர மாட்டியா, என்ன மிரட்டுறியா நீ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு டேக்கிட்ட எப்படி சொல்கிறது ஹேக் பண்ணி அப்படி ப்ளே பண்ணிலாம் விளையாடலை, அடிக்கிறது தான்.
செல்லமாக அடிச்சு விளையாடுறாரு. நீ என்னை ஏமாட்டுறியா, நீ எல்லாத்தையும் பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோத்தையும் வாங்கிட்டு வருமே நினச்சேன், இப்போ என்ன இவ்வளோன்னு கேட்குறேன், எனக்கு எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கியூட்டாலாம் கெஞ்சிக்கிட்டு இருப்பாரா, இந்த மாதிரி கெஞ்சிட்டு இருந்தான். ஏற்கனவே என் கூட ஷாப்பிங் மாலுக்கு வந்து எக்கச்சக்கமாக இறங்கி வாங்கி வச்சுருக்கான், இப்போ இதையும் வாங்கி வச்சுட்டு நமக்கெல்லாம் எல்லாத்தையும் வேர் பண்ணி டென்ஷன் ஆக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி டே சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணபடி ஐ லவ் யூ டே, நான் என்ன கேட்டாலும் எனக்கு உடனே வாங்கிட்டு வந்துருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னோம். டேடா உனக்கு வாங்கி கொடுக்காம வேறு யாருக்கு வாங்கி கொடுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்கு கூட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இயரிங் கேட்க மாட்டியே அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இப்போதைக்கு போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இன்னும் உன் கலெக்ஷன் எண்ட் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்க இது கலெக்ஷனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படி பட்டு முறைச்சா சரி முறைக்காடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கூட சிக்ஸை கிள்ளிட்டு ஜங்கு கூட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணப்படி ஜங்கு கூட இப்போ ஹோல்ட் பண்ணப்படி மற்ற திங்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நோட் பண்ணுறது நம்ம ஜிமினா நோட் பண்ணுறாரு. இந்த மூமெண்ட்டை நம்ம சுகர் நோட் பண்ணுறாரு. தன்னை நோட் பண்ணாமல், டாங்கிட்ட பேசாமல், மற்ற திங்ஸ் எதையுமே நோட் பண்ணாமல் டேக் குக்கை நோட் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை சுகர் நோட் பண்ணிவிட்டு ஜிமினா கிட்ட எதையுமே கேட்கல, எங்கே பார்க்குறானுங்கிற மாதிரியும் கேட்கல. அமைதியாக நம்ம சுகர் ஜிமினாவை மட்டும் பார்த்துட்ருப்பாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே 4 மெம்பர்ஸும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மூவிக்கு போகிறாங்க. மூவியுமே பார்க்குறாங்க. இந்த மூவியை பார்க்க சொல்ல அந்த பிளேஸில் 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஃபைட் ஆகுறது, அந்த ஃபைட்டில் 2 பேருமே பிரேக் ஆகுறது, அந்த ஃபைட்டிங் மூமெண்ட்ஸுக்கு அப்புறம் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சு திரும்பவும் ஒன்று சேர்கிற மாதிரி ஒரு லவ் ட்ராமா தான். அந்த மூமெண்ட்லேயும் ஒரு ஃப்ரெண்ட் பாண்டிங்கும் அதில் இருக்குது. இந்த மூமெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு ஒரு பர்சன்ட்டுக்காக இன்னொரு ஃப்ரெண்ட், அதாவது ஒரு ஃப்ரெண்டுக்காக இன்னொரு பர்சன்ட் சாக்ரிஃபைஸ் மொத்தமாக பண்ணுவான். அந்த மாதிரி இதில் ஃபுல்லாக ரீக்கப் பண்ணோம். இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல நம்ம வீமின் 2 பேரோட ஐஸ்லையுமே பயங்கரமாக க்ரையிங் ஆகுது. அந்த மாதிரி க்ரையிங் ஆகிற மூமெண்ட்டை சுகா ஜங்குக் 2 பேருமே நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு மூவி என்ன அந்தளவுக்கு எமோஷ்னலாக இருக்குது, இதில் அந்தளவுக்கு ஒன்றும் எமோஷ்னலாக வரலையே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணால் அந்த பிளேஸில் வந்து அந்த 1% ஃப்ரெண்ட்ஸுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி அவன் டெட்டான அந்த மூமெண்ட் தான் வீமினுக்கு அவ்வளோ டச்சிங்காக இருந்திருக்கும். அந்த திங்கிங்கில் அப்படியே லைட்டாக க்ரை பண்ணால் இப்போ கரெக்டாக நம்ம வந்து அந்த மூவி பார்க்குற பிளேஸ் வந்து வெளியே வேகமாக போயிட்டார். ஜிமினாவுமே இன்னொரு பக்கமாக, இவர் ஒரு பக்கமாக போனால் அவர் ஒரு பக்கமாக வேகமாக வெளியே போயிட்டார். இந்த மாதிரி 2 பேருமே வெளியே போனால் இப்போது டைம் ஸ்கிப் ஆகிருச்சு. ஜிமினாவை சுகர் தேடி கண்டுபிடிச்சி ஹவுஸுக்கு விட்டுருந்துட்டாரு. ஜங்குக்குமே டேக்கு கால் பண்ணபடி நீ எங்கே இருக்கிறாங்கிற மாதிரி கேட்டு டே கூட சேர்ந்து 2 பேருமே, அதோட டேக்கு ஹியூமன் 2 பேருமே ஒன்னாடா இப்போ உள்ளே என்ட்ராகிறாங்க. அந்த மாதிரி என்ட்ரானா நம்ம ஜிமினாவோட மாம் பக்கத்தில் ஒரு குட்டி டாக் இருக்குது. குட்டி டாக்னா ரொம்ப குட்டி கிடையாது, அது இப்போ வளர்ந்துருச்சு. அந்த டாக் தான் ஜிமினாவோட மாம் பக்கத்தில் இருந்திருக்கும். ஜிமினாவோட மாம் பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. எங்கேயும் ஓடாடா, உன்னோட மாம் வரட்டும், அது அப்படியே ஜிமினா தான் அந்த டாகுக்கு மாம். அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினா வரட்டும் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி டாகை கிரிப்பாக பிடிச்சிட்டுண்டாம். ஜிமினா உள்ளே என்ட்ரு ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு டாகை ரன் பண்ண வேகத்தில் ஜிமினா மேலே ஜம்ப் பண்ணுமா. இந்த மாதிரி ஜம்ப் பண்ணா ஹே டைகர் நீ வந்துட்டியா, நான் உன்னை மீட் பண்ணணும்லாம் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி டாகுக்கு டைகருங்கிற மாதிரி நேம் வச்சுருக்காரு. நேம் வச்சு இந்த மாதிரி கொஞ்சிட்டு இருந்தான். இந்த மாதிரி ஜிமினா கிட்ட பயங்கரமாக ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்த டைகர் தான் ஜிமினாவை விட்டுட்டு ஜங்குக்கோட ஆன்சர் கிரிப்பாக ஹோல்ட் பண்ணப்படி இருக்கிற டே மேலே வந்து ஜம்ப் பண்ணுது. ஜிமினா எப்படி ஃப்ளோரில் விழுந்தாரோ அதே மாதிரி டேயுமே டைகர் வந்து ஜம்ப் பண்ணுற பொசிஷனுக்கு டே அப்படியே ஃப்ளோரில் விழுந்தபடி இருந்தால் டேயோட ஃபேஸ் முழுக்க டங்கால லீக் பண்ணுது. ஏன்னா டே தான் இந்த டைகரை நம்ம ஜிமினாவுக்கு கூட்டிருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் 8 இயர்ஸ் பிரிஞ்சிருந்த 8 இயர்ஸாக பிரிஞ்சிருந்த டேயை டக்குன்னு டைகர் கண்டுபிடிச்ச மூமெண்ட்டில் டேயோட ஃபேஸ் மில்க்கு இந்த மாதிரி லிக் பண்ணால் சுகாவுக்கு அப்புறம் நம்ம ஜங்குக்கு பேரண்ட்ஸ்லேருந்து எல்லோரும் ஷாக் ஆனால் ஜிமினா காண்டாகி டைகர் நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனா டைகர் அப்படி டேயை விட்டு மூவ் பண்ணனா டைகரை 2 அடி அடிக்கிறாரு. உனக்கு என்ன திமிருந்தா என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவியா, முதல்ல ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனா டைகர் வந்து டேயை விட்டு போகிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. டாக்லாம் வந்து ஒரு பர்சன்ட்கிட்ட போகணும்னா ரொம்ப அடம் பிடிக்கும்ல, அந்த மாதிரி ஜிமினா பனிஷ் பண்ணுறாரு. அந்த மூமெண்ட்டுக்குமே டே கிட்ட போகிறதுக்கு அது ட்ரை பண்ணுது. பட் நம்ம ஜிமினா ரூம்குள்ளே போட்டு புஷ் பண்ணி டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. க்ளோஸ் பண்ணிவிட்டு
நேராக கிச்சனுக்குள்ளேன்றான்னா ஜங்குக்கும் சுகாவுக்கு பேரண்ட்ஸு ஷாக் ஆனா டேயுமே நேராக ஜங்குக்கூட பெட்ரூமுக்கு போயிடுவாரு. இந்த மாதிரி பண்ணோம். இப்போ ஜங்குக்குடா இது என்ன ரொம்ப வியடாக இருக்குது, டேக்கிட்ட இதை கேட்டே தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக பெட்ரூம்குள்ள என்ட்ரானா டே அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணப்படி வந்துட்டு நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயாங் நான் உனக்கு கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிட்டே நோட் பண்ணா. நான் ஏன் தப்பாக எடுத்துக்க போகிறேன், என்ன கேட்க போகிறேன், நான் உங்ககிட்ட ரோடு அப்ளை பண்ண சொல்ல நான் ரொம்ப சத்தம் போடுவேங்கிற மாதிரி கேட்க போறியா, நான் சவுண்டே நீ சத்தமே போடாததுக்கு உங்ககிட்ட ப்ளே பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாரி டேட்டியாக பேசினேன். அதில் அவனுக்கு கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னோட பிரதரை உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சுகா எப்படி கேட்டார், உங்களுக்கு ஜிமினாவை தெரியுமாங்கிற மாதிரி கேட்ட மாதிரி நம்ம ஜங்குக்குமே நம்ம டேக்கிட்ட என்னோட பிரதரை நீ மீட் பண்ணியிருக்கியா, உனக்கு என்னோட பிரதரை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்படிலாம் எனக்கு யாரையுமே தெரியாது, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் அப்ராடில் இருந்தால் நான் இருந்தேன்னு உன்ட்ட சொன்னோம்ல, ஏன் நம்ப மாட்டேங்கிற, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்காத, நான் உன்னோட பிரதர் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா நான் உன் பிரதர்கிட்ட போய் பேசியிருக்க மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி சொன்னால் டவுட் ஆகுடே. இந்த டைகர் என்கிட்ட கூட வரமாட்டான், என் பேரண்ட்ஸ்கிட்ட கூட போக மாட்டான், ஏன் மேரேஜ் ஆகி 3 month to 4 monthக்கு மேலேயே ஆக்கப்போட்டு சுகா ப்ரோக்கிட்ட கூட போக மாட்டான். அப்படி இருக்க சொல்ல அவன் எப்படி டைகரோட ஓனர்கிட்ட பிஹேவ் பண்ணுற மாதிரியே உன்கிட்ட பிஹேவ் பண்ணான், டவுட் ஆகுது. டே என்னன்னா முன்ன பின்ன பாட்டுட்டே கிடையாதுன்னு சொல்கிறான், டைகர் போய் சொல்லாடு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஏதோ தப்பாக இருக்கேங்கிற மாதிரி ஜொங்குக்கு டென்ஷன்லேயே வந்தா. சுகாவுமே ஜிமினா கிட்ட தான் வந்து கேட்டுட்ருக்காரு, உனக்கு டேயை முன்னாடியே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். என்ன சொல்கிறேன், எனக்கு டேங்கிற பர்சன் யாருன்னே தெரியாது, நான் டேயை மீட் பண்ணதே கிடையாது, ஜொங்குக்கோட மேரேஜில் தான் நான் மீட் பண்ணேன், ஏன் வித்தியாசமாக கொஸ்டின் கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை நான் இதுக்கு மேலே எதையும் கேட்கல, நான் சும்மா தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைகரை நோட் பண்ணால் டைகரை நம்ம சுகா கூப்பிட்றாரு, பக்கத்தில் வான்னு கூப்பிட்றாரு. 5th month ஆயிடுச்சு மேரேஜ் ஆகியும். அப்படி இருந்துமே சுகா கிட்ட கூட டைகர் அந்தளவுக்கு அட்டாச்மெண்ட்டில் இல்லை, சுகாவோட ஹவுஸில் தான் இருந்திருக்கு. ஹெல்த் யூஸ் ப்ராப்ளத்தில் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ அந்த பர்சன்ஸ் கரெக்டாக ஜிமினாவும் சுகாவும் அவங்க பேரண்ட்ஸோட ஹவுஸில் இருக்க மூமெண்ட்டுக்கு சுகா இங்கே கொண்டு வந்து விட சொல்லியிருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் டைகர் இங்கே வேண்டாம், சுகா கிட்ட கூட க்ளோஸ் ஆகாத டைகரு டேக்கிட்ட எப்படி அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிச்சுங்கிற மாதிரி போலீஸ்மேனுக்கு டவுட் வராமலையா இருக்கும். டவுட்லேயும் டென்ஷன்லேயும் அப்படியே நேரம் ஹவுஸ்லேருந்து வெளியே வந்துடுவார். இந்த மாதிரி வெளியே வந்தால் இப்போ ஒரு 2 days அப்படியே மூவ் ஆன் ஆகுது. இப்போ நம்ம ஷாப்பிங் மாலை முடிச்சுட்டு ஷாப்பிங் மாலில் இருந்து அப்படியே 4 பர்சன்ஸுமே நேராக கார் பார்க் பண்ணியிருக்க ப்ளேஸ்க்கு வராங்க. இந்த மாதிரி வந்தால் நம்ம ஜேகே சும்மாவே இல்லாமல் காரில் பேக் சைடில் எல்லா திங்ஸுமே அரேஞ்ச் பண்ணி சுகாவும் ஜிமினாவும் எடுத்து வச்சுட்டு இருந்தா. நம்ம ஜங்குக்கு சும்மா இல்லாமல் டேயோட சீக்ஸில் மாட்டி கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணால் பக்கத்தில் பேக் சைடில் ஜிமினா நிற்கிறடும் சுகா நிற்கிறதையும் நோட் பண்ணிவிட்டு ஜேகே என்ன பண்ணுற, இந்த மாதிரி பண்ணாடா, சொன்னால் கேட்க மாட்டேன் நீ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோ மூவ் ஆன் பண்ணால் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குங்கிற மாதிரி திரும்பவும் பிக்கிஸ் மேலே பிக்கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பிக்கிஸ் பண்ணுறதுக்கு இப்படி சீக்ஸ் எல்லாம் கிஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னு பார்த்தா லிப்லேயுமே பிக்கிஸ் பண்ணிவிட்டு லிப் லாக் பண்ண ட்ரை பண்ணுவாரா. இதை பாட்டு யூமின் 2 பேரும் ரொம்ப ஷாக் ஆனா டே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி டக்குன்னு நம்ம ஜங்குக்கை லைட்டாக புஷ் பண்ணி மூவ் ஆன் பண்ணுறாரு. தள்ள வர அந்த மாதிரி டல்னா இந்த பிளேஸில் இங்கே நடந்துகிட்டு இருக்க மூமெண்ட் எல்லாத்தையுமே லாரா நோட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பா. ஜங்குக் டேக்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டில் செம்ம காண்டாகி காரை வேகமாக ஃபாஸ்ட்டாக எடுத்து ஜங்குக்கை ஆக்சிடென்ட் பண்ணணும், ஜங்குக்கை கில் பண்ணணுங்கிற மாதிரி செம்ம ஃபோர்ஸாக வேகமாக ஒரு வேலை அந்த மாதிரி வந்தா. இந்த மூமெண்ட்டை ஜிமினா சுகா டே 3 பர்சன்ட்ஸுமே நோட் பண்ணேன். நம்ம டே தானே இப்போ பிடிச்சி லைட்டாக புஷ் பண்ணி தள்ளிட்டாரு. அந்த மூமெண்ட்டுக்கு டே ரொம்ப ஷாக் ஆகி ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி காரை பாட்டு தள்ளிட்டு நம்மகிட்டே கொஞ்சம் ஸ்கிப் ஆகி லாரா கார் வந்துருக்கும்ல அந்த காருக்கு முன்னாடியே என்ட்ராகிடுவார். என்ட்ரான வெகிட்டில் இப்போ நம்ம டேக்கு தான் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. டே அப்படியே லைட்டாக கொஞ்சம் ஃப்ளை பண்ணப்படி கீழே வந்து விழுறதை பார்த்துட்டு 3 பர்சன்ட்ஸும் ரொம்ப ஷாக்கானா ச்சே இந்த டேயை என்னென்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரி கடுப்புலே லாரா அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக காரை எடுத்துகிட்டு போனால் சுகா வந்து காரை ஃபாலோ பண்ணப்படி ரன் பண்ணப்படி ஓடுனோம். ஜங்குக்கு தான் டே வேகமாக வந்து அப்படி தூக்கிட்டு ஐஸில் வச்சபடி டே உனக்கு என்னாச்சு, டே உனக்கு என்னாச்சு, எழுதுக்கோ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்தி கதறி அழுறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஹாஸ்பிட்டலில் தான் டேக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்ருக்கு. டேக்கு வந்து ஜஸ்ட் இது லைட்டாக தான் அடிபட்டிருக்கு, ரொம்ப ரொம்ப சிவியரெல்லாம் இல்லை,
சீக்கிரமாகவே ஐயோ ஓப்பன் பண்ணிடுவாங்கங்கிற மாரி டாக்டர் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போனோம். இப்போ நம்ம ஜங்குக்கு, சுகா, அப்புறம் ஜிமினாவோட பேரண்ட்ஸு, டேயோட பேரண்ட்ஸ் எல்லாருமே அந்த ரூமை விட்டு வெளியே வந்தா லாஸ்ட்டில் நம்ம ஜங்குக்கிட்ட வெளியே போகிறாரு. ஜங்குக்கு பக்கத்தில் தான் நம்ம ஜிமினா நின்றுப்பாரு. ஜங்குக்கு இங்கேருந்து அந்த ரூமை விட்டு வெளியே போகிற அந்த மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு ஜிமினா அப்படியே பெட்டில் இருக்க டே தான் பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா அந்த கேர் ஆக்சிடெண்ட்டில் அப்படியே நம்ம டே கொஞ்சம் ஃப்ளை பண்ணபடி வந்து வேகமாக விழுந்துருப்பார்ல, ஃபோர்ஹெட்டில் கூட அடிபட்டு பிளட் வந்துருச்சு. அந்த பொசிஷனை பார்த்து ஜிமினாவோட அந்த ரியாலிட்டி கோவம் இருந்துச்சுல, அதை மறந்து நேராக டேக்கிட்டே வந்துட்டு டேயோட ஃபோர்ஹெட் அப்படி நோட் பண்ணுறாரு. இப்படி நோட் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜிமினாவோட ஐஸ்லாம் அப்படியே கலங்கி டேயை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தவர் டேயோட ஃபோர்ஹெட்டை டச் பண்ணலான்ங்கிற மாதிரி வந்தா டச் பண்ணாமல் டக்குன்னு நம்ம ஜிமினா மூவ் ஆகிட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, உன்னை பார்க்க சொல்லலாம் இரிட்டேட்டிங் வருது, டென்ஷன் ஆகுது, ஆனால் உனக்கு சின்னதாக அடிப்பட்டா ஏன் எனக்கு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப எமோஷ்னலாக அங்கேருந்து போயிடலான்ங்கிற மாதிரி நம்ம ஜிமினா போகலான்ங்கிற மாதிரி போனால் டேயோட ஹேண்ட்ஸ் ஜிமினாவோட ஃபிங்கரை கிரிப்பாக பிடிக்குது. இந்த மாதிரி பிடிக்கிற மூமெண்ட்டுக்கு டே எழுந்துக்கிட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா அப்படியே திரும்பி நம்ம டேயை பார்த்தா டே ஃபுல்லாக மயக்கத்தில் தான் இருக்கிறாரு. அப்படியே கிராஸ் ஆகி வர சொல்ல டேயோட ஹேண்ட்ஸும் ஜிமினோட ஹேண்ட்ஸும் கொஞ்சம் ஹோல் ஆகிருக்கும். அந்த மூமெண்ட்டில் டேயோட ஹேண்ட்ஸ் கொஞ்சம் கிரிப்பாக ஒருத்த ஃபிங்கரை மட்டும் கிரிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜிமினாவுக்கு நான் உன்னை பார்க்க சொல்ல என்னோடய ஃப்ரெண்டு டெட் ஆகிட்டான், அந்த திங்கிங் தான் வருது, உன் மேலே கோவமாக வருது, இரிட்டேட்டிங் தான் ஆகுது, இருந்தாலும் உன்னை இந்த பொசிஷனில் என்னால் ஏன் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு நம்ம ஜிமினா நேராக அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுவார். இங்கே டைம் ஸ்கேப் ஆகி நார்மலாகி திரும்பவும் ஜொங்கு கூட ஹவுஸ்க்கே வந்துடுவார். ஒரு 2 days அப்படியே மூவ் ஆன் ஆகுது. இப்போ நம்ம யூமின் சைடு தான் நம்ம ஜிமினா தான் என்ன என் மேலே கோவமாக இருந்த மாதிரி தெரியுது, இந்த அளவுக்கு நீ கோவப்படுவேன் நினச்சி கூட பார்க்கலிங்க, என்ன என் ஹவுஸ்லேயே உன்னை லாக் பண்ணி வச்சுருக்குன்னு உனக்கு டென்ஷனாக சுகா அப்படிங்கிற மாதிரி சுகாவோட டைஸில் உட்காந்தபடியே சுகாவோட ஃபேஸை நோட் பண்ணபடியே நம்ம ஜிமினா இந்த மாதிரி பேசுனா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இன்னும் ஒரு 4 days தானே நம்ம ஹவுஸுக்கு நம்ம போயிடுவோம்ல, ஒர்க் அதிகமாக இருக்குது, அதனால தான் நான் இங்கேருந்து நம்ம சிட்டிக்கு அடிக்கடி போக முடியாதுல்ல, அதுக்கு தான் கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது. எது சுகா உனக்கு டிப்ரெஷனாக இருக்குதா, ஹெட்டேக் ஆகுமே உனக்கு? ஆமாம் பேபி ரொம்ப ஹெட்டேக் ஆகுது. அச்சோ ஹெட்டேக் ஆகுதா, நீ இதை என்கிட்ட முதல்ல சொல்லலாம்ல, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஏதோ டயலை மாதிரிலாம் எடுத்து வந்து நம்ம சுகாவோட ஹெட்டில் அப்ளை பண்ணபடி ஹெட்டெல்லாம் அப்படியே பிடிச்சி மசாஜ் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரிலாம் பாடி பெயின் ஆச்சுன்னா ஃபஸ்ட்லேயே அதை கவனிச்சுக்கணும், ரொம்ப சிவியர் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அது ரொம்ப உனக்கு பெயின் ஆகும், நீ என்கிட்ட எல்லாத்தையும் ஓப்பன் ஆகிட்டுன்னு சொல்லுவேன், இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளம் ஆகுது ஹெட்டேக் ஆகுதுன்னா சொல்ல மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹெட்டை பிடிச்சபடி ஒரு க்யூட்டான ஃபைட் பண்ண மூமெண்ட்லேயே கேரிங்க நம்ம ஜிமினாட மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுட்டு சுகாவோட டைஸில் உட்கார வைக்கிறாரு. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சுகாவை நோட் பண்ணால் ஹெட்டேக்காக தான் இருக்குது, ஆனால் அந்த மெடிசன் மட்டும் எனக்கு பட்டாடு, என்ன அது பட்டாடா, நான் நல்லா ஹெட் மசாஜ் பண்ணிவிட்டு உன் ஷோல்டர் மசாஜும் பண்ணுறேன், முடிஞ்சால் உன்னோட ஹேண்ட்ஸ் பாடி எல்லாத்தையும் பிடிச்சி விட்றேன், அப்போ ஓகே ஆயிடுவியா, பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஐயோ என் பேபி என்னம்மா இன்னசெண்டாக பேசுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஆமாம் பாடி முழுக்க எனக்கு மசாஜ் தேவை, அந்த மசாஜை நான் வேறு மாதிரி தான் ப்ளே பண்ண போகிறேன், நீயுமே எனக்கு மசாஜ் தான் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வேறு மாதிரி ப்ளே பண்ணுவியா, நான் மசாஜ் பண்ணுவேனா, என்ன வளர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா சுகாவை நோட் பண்ணால் ஜிமினாவை பெட்டில் புஷ் பண்ணபடி ஜிமினாவுக்கு மேலே அப்படியே நம்ம சுகா ஓவரான பொசிஷனில் என்னோடய பாடி மசாஜ் தான் பண்ண போகிறேன், அதில் உனக்கு கொஞ்சம் பெயின் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவோட லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணால் சுகாவை கிரிப் பண்ணாமல் ஜிமினா ஹக் பண்ணிக்கிறாரு. சுகா ரொம்ப ஹாஷாக வேண்டாம், அப்புறம் நான் கட்டின பேரண்ட்ஸ்க்கெலாம் கேட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சாஃப்டாகவே நான் ஹேண்டில் பண்ணுறேன் பேபி, ஆனால் இருந்தாலும் நீ கொஞ்சம் கட்டுறத நீ தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், நீ சவுண்டு போடக்கூடாதுங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி சொல்லிவிட்டு லிப்லாக்கை பிரேக் பண்ண பொசிஷன்லேயே ஜிமினாவோட நெக் மில்க்க ஃபுல்லாக போய் கிஸ் பண்ணபடி ஜிமினாவோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணபடி ஜிமினா கிட்ட ப்ளே பண்ணால் ஜிமினா ரொம்ப ஷை ஆகி நம்ம சுகாவோட பேக் சைட் முட்டுக்கம்பளுக்கு சாஃப்டாக ரப் பண்ணபடி நம்ம சுகா சொல்லியிருப்பார்ல நான் ப்ளே பண்ணுவேன் நீ எனக்கு மசாஜ் பண்ணுவேன்ட்டு, அந்த மாதிரி சாஃப்டாக பாடியை ரப் பண்ணபடி லைட்டாக அப்படியே கிரிப்பாக பிடிக்கிறாரு, ஹக் பண்ணபடி பிடிக்கிறாரு. இந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே நம்ம சுகா இன்னும் ஹைப் ஆக்கி
பயங்கரமாக லிப் லாக் பண்ண பொசிஷன்லேயே ஜிமினாவும் ஷுகாவும் பயங்கரமாக இன்டிமேட்டாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி யூமீன் இவ்வளோ க்ளோஸாக இருந்தால் நம்ம டேக்குக் சைடு தான். ஜோங்குக்கு தான் 3 days ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. ஆனால் டே நம்மக்கிட்ட க்ளோஸாகவே வரலையே. அதர் பிளேஸில் இருக்க சொல்லலாம் என்னை ஃப்ரீ பண்ணியே விட மாட்டான், என்கிட்ட ப்ளே பண்ணியே ட்ரை பண்ணுவான். இப்போ இவனுக்கு என்ன ஆச்சு? ஒரு வேளை நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் போச்சோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டென்ஷன்லேயே நம்ம டேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ரெஸ்ட் ரூம்லேருந்து அப்படியே நம்ம டே வெளியே வர அந்த மாதிரி என்றானம். ஜொங்குக் பெட்டில் தான் ஒரே ஒரு பிளாக் கலரில் ஷர்ட் மட்டும்தான் வேர் பண்ணியிருக்காரு. அந்த பொசிஷன்லேயே பெட்டில் உட்காண்டபடியே நம்ம டேயை நோட் பண்ணோம். டே அப்படியே ஃபேஸ் எல்லாம் டஃப்லாக வச்சு ரப் பண்ணபடி சரி ஜொங்குக்கு ஸ்லீப் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், என்ன டயாங் அவ்வளோதானா? என் கூட கொஞ்ச நேரம் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பேசுவேன்னு நினச்சேன், ஸ்லீப்பிங் பண்ணணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடி எப்படி சொல்கிறது அக்கி வாய்ஸில் பேசினபடியே டேயை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணா. என்னாச்சு இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ் ரப் பண்ணிட்டு இருந்துட்டு அவளை மூவ் ஆன் பண்ணான். ஜொங்குக் பெட்டில் செம்ம ஹாட்டாக உட்காந்துருக்காரு. போடா குறைக்கி நம்ம டே செடியூஸ் பண்ண பொசிஷனில் உட்காந்துருந்தா. டேடா என்ன ஜொங்குக் என்ன ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண மாதிரி தெரியுது, என்னடா ஷர்ட் மட்டும் போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக டே ஜொங்குக்கிட்ட வந்துட்டு, என்ன ஒரே ஒரு பிளாக் ஷர்ட் மட்டும் போட்டு ஃபுல் பாடியும் கவர் பண்ணியிருக்க, எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். இல்லாட்டையா உங்கள்கிட்ட கொஞ்சம் ஹவர்ஸ் பேசிட்டு அப்படியே உன் சேஸில் ஃபேஸை வச்சுப்படி ஸ்லீப் பண்ணலான்னு திங்க் பண்ணுறேன், ஏன் கூட பேச மாட்டியா நீ அப்படிங்கிற மாரி டேயோட ஷார்ட் பட்டனை ரிமூவ் பண்ணான். ஏற்கனவே நம்ம டே ஜொங்குக்கு என்ன பொசிஷனில் பாட்டடிக்கே ஒரு மாதிரி ஹைஃபைட்டாக இருப்பார். இவர் கூட கொஞ்சம் செடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி செடியூஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டேடா இந்த மாதிரி என் முன்னாடி இருக்கிற மூமெண்ட்டுக்கு எனக்கு என்னலாமோ தோணுது.